இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் எடுத்துருந்தோம்னா கூர்ட்டோவை பற்றி பேசிட்டோம் மெட்ரிட் சைட்லேருந்து. பட் நம்ம சைட்லேருந்து பிராட்லி ஹேஸ் டு பி மென்ஷன்ட். பிராட்லி வந்து வாஸ் அன்ரியல். சொபோஸ்லை வாஸ் அன்ரியல். மெக்காலிஸ்டர் லுக்ஸ் லைக் இஸ் பேக் லாஸ்ட் 2 கேமா. ஈசாக் வில் ஸ்டார்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் அட்லீஸ்ட். என்ன ஒரு 1 2 3 4 5 6 7 கேமு அட்லீஸ்ட் ஒரு 2 கேம் ஈசாக் ஸ்டார்ட் பண்ணுவான் மினிமம். அண்ட் பாக்கி இருக்கிற கேம்ஸ்ல he will play anywhere between 20 to 30 minutes I think. எனக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர் வேணுங்க. ஈசாக்குங்கிற ஃபியர் வந்து வரணும். அது இன்னும் வரல. I think it will come. நீங்க ஒன்னு they can check லைனுக்குள்ள இருக்கா இல்லையா வாட் எவர் இட் இஸ். அதுதான் செக் பண்ண போயிருக்காங்க. ஃப்ரீ கிக்கா பெனல்ட்டியா, ஏன்னா தட் இஸ் மேஜர். அது கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர். அது பேசிக்கா ஏன்னா ஃப்ரீ கிக்கும் பெனல்ட்டிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓகே, அதை செக் பண்ண போயிருக்காங்க. அது செக் பண்ண போகும்போது தே ஹவ் செட் ஹேண்ட் வந்து இட் இஸ் டூ க்ளோஸ் டு த பாடி. முதல்ல இது ஃபவுலானே தெரில அப்படின்னு. விச் இஸ் என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஃபேர் இனஃப். ஏன்னா யூஆர் ரிவியூவிங் தட் என்டையர் பிளே, நாட் ஜஸ்ட் அந்த கொஸ்டின் ஆஃப் லைனா இல்லையா. 27 கோல் ஃபார் கிளப் அண்ட் கண்ட்ரி இது வரைக்கும் ஆல் காம்படிஷன்ஸ் இந்த சீசன். மனுஷனே இல்லாமலாம். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப்கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? ட்ரெண்ட் டார்பியை நம்ம கரெக்டாக 1-0 ஜெயிச்சிட்டோம். ட்ரெண்ட்டை பூ பண்ணிட்டோம். எல்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஹேட் மிஷன் அகேன்ஸ்ட் ரியல் மெட்ரிட். என்ன நினைச்சிங்க? ஐ டோன்ட் டாக் அபவுட் பிளேயர்ஸ் தட் ஆர் நாட் இன் அவர் கிளப் மிஸ்டர் சேஷாத்ரி. ஆமா, அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் பிளேயர்ஸ் ஹூ கேன் நாட் டிஃபெண்ட் ஃபார் தேர் லைஃப்ஸ். I wish not to talk about such defenders because I don't care anymore. அவங்க எங்க கிளப்ல கிடையாது. அதனால எனக்கு எங்க போய் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. We have கார்னர் பிராட்லி பேக் டு பேக். எம்பாப்பே பண்ணியாச்சு, வினிசியஸ் ஜூனியரை பண்ணியாச்சு. So I am happy with my right back. I don't care. சைலண்டா இருங்க ஒரு 2 செகண்ட். இந்த வினிசியஸ் பேலண்டர் ஷவுட் எல்லாம் எங்க போச்சுன்னு தேடுறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டர் சொல்லி தான் போட சொல்லணும். அதை விட்டோம்னா வேற எதுவும் வராது. 2 வருஷமா ஐ வில் பி பேக் பெட்டர் தென் எவர் அப்படின்னாரு மனுஷன். ஆனா வர காணா, ஆளையே காணா. வந்தா உருன்னு ஜேசிபி மாதிரி வச்சு வந்தாலும் நாங்க கீழே டயர்ல காத்து பிடிங்கி விட்டோம். அப்புறம் ஜேசிபி முன்னாடி போகவே இல்லை. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னதாக இருந்தாலும் எவ்வளவு பயத்துடன் இருந்தாலும் 1-0 என்று வெற்றியுடன் 2 வருடங்கள் தொடர்ந்து. போன வருஷம் தான் நீங்க பிளேயர் இல்ல, அவன் இல்ல, இவன் இல்ல, நீங்க இந்த வருஷம் தான் மொத்த பிளேயர் இருக்காங்களா. இப்ப மட்டும் என்ன கிழிச்சீங்க? ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான், மொத்த கேம்லயும் ஒரே அட்டெம்ப்ட் தான் ஆன் கோல். அது கூட இல்லைன்னா படுத்து தூங்கி இருப்பான் மாமடா சொல்லி. பெட்டு போட்டுமான்னு கேட்டா நான் தான் போன பண்ணி வேணாண்டா, கொஞ்சம் அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். பெட்டை நான் அடுத்த கேம்ல இது பிளான் பண்றேன், அடுத்த தடவை மெட்ரிட் ஆடும்போது இப்போதைக்கு வேணாண்டான்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் அவசரப்படாதா, கொஞ்சம் பொறுமையாடுங்க. ஆமா இல்ல மமடாஷ்விலிக்கு ஒண்ணுமே இல்லை இந்த கேம்ல. பட் அந்த பெல்லிங்கம் ஷாட் ஒன்னு லெஃப்ட் ஃபுட்ல நியர் போஸ்ட்ல சேவ் பண்ண, அவ்வளவுதான். அது தவிர வேற எதுவுமே இல்லை அவனுக்கு. இல்ல பட் இந்த கேம்ல நிறைய டாக்கிங் பாயிண்ட் இருக்குங்க. ஆனா ஜென்வினாவே லைக் நான் வந்து இன்னொரு குரூப்ல 2 விஷயம் எழுதியிருந்தேன். ஒன்னு, உங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் எழுதுனது. ஸ்லாட் ஹஸ் ஃபைனலி கிவன் அப் இஸ் நெதர்லாண்ட்ஸ் ஃபெட்டிஷ். அப்பா, அதாவது நான் கூவு அதாவது அங்க வீக்கெண்ட் ஷோல கூவுனது, நம்ம பாட்காஸ்ட்ல கூவுனது ஒரு வழியா எவனோ கொண்டு போய் சேர்த்துட்டான். ஸ்லாட்டுக்கு ஒரு வழியா போய் சேர்ந்துருச்சு. வேர்ட்ஸ் லெஃப்ட்ல வந்த உடனே நம்ம டீம் அப்படியே பிரம்மாண்டமா ஆடுற மாதிரி வேற லெவல்ல கேம் பிளேவா இருக்கு. டே இதத்தானடா நாயா பேயா அடிச்சுக்கிட்டு இருந்த 2 வாரம். அந்த லூசு பயணத்துக்கு பெஞ்ச்ல போட்டு சப்ஸ்டியூட்டா கொண்டாந்தீங்கன்னா டீம் உருப்பிடும் சொன்ன கேட்டியா? போயும் அந்த பிக்காடி பசங்க 2 மேட்ச் தொடர்ந்து கூட ஜெயிச்சிடா அவன் வாழ்க்கையில 35 கேம்ல. அவள்கிட்ட கொண்டு போய் தோத்து அசிங்கப்படுத்தி இப்படி ஆட தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஒரு வாரம் ஆடி துவச்சிருந்தீங்கன்னா எத்தனை பேச்சு வாங்காம இருந்து போனாங்க. என்ன அவஸ்தப்பட வச்சு கடைசியில போய் இந்த பிரெண்ட்ஃபோர்டு கிட்டியில அடி வாங்க வச்சு அவஸ்தை ஆயிப்போச்சு. ஆச்சாரி அவஸ்தை ஆயிப்போச்சு. ஆமா இல்ல, ஆனா நான் ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச்ல மேபி ஒரு 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் பால் போச்சு. ஓகேவா? மேட்ச்லயே அதாவது உள்ள கட் பண்ணாம அவன் ஆப்போசிட் சைட்ல கட் பண்ணான். அதாவது கிராஸ் போடுற மாதிரி டவுன் த லைன் கட் பண்ணா. அப்பவே நினைச்ச கௌதம் அவ்வளவுதான், இதோட சந்தோஷம், இது போதும் அவருக்கு, இந்த ஹைலைட் போதும் இந்த கேம்ல. என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி இந்த ஹைலைட் போதும்னு நினைச்சேன். என்னோட டபிள்யூ அங்கேயே வந்துருச்சு. மேட்ச்ல என்ன நடக்குதோ இல்லையோ, ஏன் டபிள்யூ அங்கேயே அவன் காமிச்சிட்டாங்க. சத்தியமா சொல்றேன், 60 நிமிஷங்க நம்ம கோல் போல 61வது நிமிஷம் தான் கோல் போட்டோமா. 58 59 நிமிஷம் நான் கேம் பாக்குறேன். எனக்கு சாலிடா ஒரு ஃபீலிங் வருது. டே இந்த கேம்ல இதுக்கப்புறம் நம்ம தோத்தா கூட
எனக்கு கவலையே கிடையாது. 59 நிமிஷம் ஒண்ணுமே பண்ண விடாம ரியல் மெட்ரிட கோழி பொசுக்கிற மாதிரி பொசுக்கி இருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் 55 நிமிஷத்துல அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அப்புறம் ஆபீஸ்ல ஏன்னா அந்த கோத்துவா நாய் சாவடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த அதாவது எனக்கு பிபி ஏறி பிரஷர் வந்து இஷ்டத்துக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஏன்டா இப்படி எனக்குனே அழுவீங்களாடா, என் கிளப்புக்குனே வந்து தொலைவியாடா, மத்தவெல்லாம் எவனாச்சும் அடிச்சா கவட்டைக்குள்ள விடுவேன், கைக்குள்ள விடுவேன், காலுக்குள்ள விடுவேன், எங்களுக்கு வந்தா மட்டும் பறந்து பறந்து சேவ் பண்ண வேண்டியது. இந்த பிக்கால் இப்ப ஒரு நாள் கையில கிடைக்காம போயிடும் அப்படின்னு இருந்துச்சு. அதனால ஆனா ஐ மீன் இது ஆப்வியஸ்லி நம்ம சீரியஸா ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது பாக்குறவங்களுக்கு தெரியாது, நான் வந்து சில பேருக்கு புதுசா தெரியும், நான் உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு புதுசு இல்லை அண்ட் லாங் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புதுசு இல்லை. நான் வந்து ஐ யூஸ் டு பி அ கோல் கீப்பர் அண்ட் இப்போ இருக்கிற நான் கோச் பண்ற கிளப்ல நான் கோல் கீப்பிங் ஹெட். ஸோ நேற்று லிட்டரலா உட்காந்துட்டு அந்த மெட்ரிட் கேம் நான் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். லிட்ரலாக கிளிப்பாக நாங்கள் வந்து வீடியோ அனாலிசிஸ் பண்ணுவோம் எங்களோட இதில். லிட்ரலாக 2-3 கிளிப்பு கூர்ட்டோ அது மட்டுமே எடுத்து இந்த செட் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ்லேருந்து லைக் அவன் எவ்வளோ நல்லா அவனோட பேசிக்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அதாவது நோ வண்டர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீப்பர்ஸுங்க வேர்ல்டில், இஃப் நாட் தி பெஸ்ட். லைக் நம்பர் 1 2 3 வாட் எவர் இட் இஸ், டு பி இன் த டாப் 3 கீப்பர்ஸ் இந்த வேர்ல்டு வந்து இஸ் இன்க்ரெடிபிள். அண்ட் அகெயின் நேற்று நீங்கள் சொன்னீங்க ஒரு ஸ்டார்ட் கூட நீங்கள் போட்டிங்க இன்ஸ்டாகிராமில், 23% ஆஃப் சேவ்ஸ் வந்து லிவர்பூல்ட்டு தான் சாம்பியன்ஸ் லீக்ல அப்படின்னு. பட் இட் ஜஸ்ட் கோஸ் பாதி சம்பளம் நம்ம கொடுக்கணும் அவனுக்கு. ஆமா, பிக்காலி பையன் நம்மள்ட்ட வாங்கிட்டு இருக்கேன் அவன் பாதி சம்பளத்தை. கொய்யால ஆடுறது அங்க 23% இங்க சேவ் ஆமா, அநியாயம் பண்ணாதீங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் வெல்கம் ஃபர்ஸ்ட்லி வெல்கம் மக்களே. கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, ஒரு நாள் டிலே ஆகி போச்சு. அதுக்கு வந்து நானும் சேசும் பயங்கரமாக வருந்துகிறோம். உங்களுடைய ஹைப்பை கொஞ்சம் குறைச்சதுக்காக என்ன ஆகி போச்சுன்னா லைஃப் ஹேப்பன் அப்படிம்பாங்கல்ல, அதனால 2 பேர்த்துக்கு லைஃப் நடந்து போச்சு. 2 நாளா வந்து எங்களால டைம் கொடுக்க முடியல, மாத்தி வந்து பிஸியா இருந்த காரணத்தினால் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. ஆனா ஃபுல் எக்ஸைட்மெண்டோட வீடியோக்கு வந்திருப்பீங்கன்னு தெரியும். ஆமா, இல்ல அது கூட சொல்லணும். கௌதம் வந்து நேத்திக்கே ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேட்டார். அதாவது நேத்துனாக்க இந்த மேட்ச் முடிஞ்ச அடுத்த நாள், ஸோ மேட்ச் முடிஞ்ச அடுத்த நாளே ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேட்டார். என்னால தான் முடியல. ஐ எம் ஒர்க்கிங் மேன். கௌதம்னா 5-6 கம்பெனி வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்காரு. ஸோ அதனால வீட்டில் இல்ல ஒர்க்கிங் மேனுக்கோட 9 to 5 முடிஞ்சிடும். அப்படி ஒருவேளை உண்மையா பல கம்பெனி நான் வச்சிருந்தேன்னா நான் தான் நைட் உட்கார்ந்துருப்பேன். நானே வந்து கூப்பிடுறேன், சரிங்க நோ டுடே ஐ எம் பிஸி அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தையில. அவங்க எனக்கு வந்துட்டு எத்தனை மெசேஜ் இன்ஸ்டாகிராம்ல மக்களே இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல, என்னவா இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ல சேசே நீங்க கேட்டீங்க, அவரே ஒப்புக்கொண்டார், அவரு தான் லேட் பண்ணாருன்னு. என்னவா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட போய் டீல் பண்ணீங்க, என்கிட்ட வராதீர்கள் தோழர்களே அப்படின்ட்டு நான். ஆமா, இல்ல ஜென்ரலா, ஆனா அது ஜென்ரலாவே சொல்லணும். இந்த பாட்காஸ்ட்ல ஏதாச்சும் டிலே ஆச்சுன்னா 90% நான் தான், அது நான் ஒத்துக்கிறேன். சேஸ் வந்து டாக்டர்ப்பா, அதனால வந்து அப்பப்ப ஆபரேஷனுக்குலாம் கூப்பிடுவாங்க, அப்புறம் போயிட்டு எல்லாம் வரணும். அப்புறம் நீங்க நேரத்துல வீடியோ கூப்பிட்டீங்கன்னா நாங்க வந்து வீடியோ எப்படி பண்றது, மனுஷன் உயிர் கையில பிடிச்சி நிக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்றாங்க. அது சரி. ஆமா, பட் எனிவே இந்த வீடியோக்கு வந்துட்டீங்க, வந்தவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க @காப்கருத்து, ட்விட்டர்ல @காப்கருத்து _LFC. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் என்ன சொன்னா 3250. ஆல்ரெடி அதுல 3000லேருந்து 3120 தாண்டியாச்சு. ஆல்ரெடி அந்த ஒரு 250ல பாதி வந்துருச்சு. ஸோ அதனால வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம வந்து இருங்க லிவர்பூல் ஃபிக்ஸ்சர்ஸ் எடுப்போம். நீங்கள் நியூ இயர் டார்கெட்டுன்னு சொல்லியிருந்தீங்க கரெக்டா? இப்போ 22ஆம் தேதி நம்ம வந்து யார் ஆடுறோம்? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆடுறோம். 22னா என்ன, இன்னும் ஒரு நீங்க சொல்றது இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சுட்டு. ஆமாம், இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சுட்டு நம்ம வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆடுறோம் கரெக்டா? அதுக்குள்ள 3250 வருமா? அதுதான் என்னோட கேள்வி. நீங்க என்ன மக்கள் மேல ரொம்ப பிரஷர் போடுறீங்க மிஸ்டர் சேசாதிரி. பெப் கார்டியோலா கூட அவன் பிளேயர் மேல அவ பிரஷர் போட்டுருக்க மாட்டான். இல்ல, பெப் கார்டியோலா போட மாட்டானா, ஆர்டெட்டா போடுவான்ல, டாப் ஆஃப் தி லீக் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம போடணும். நம்ம டாப் ஆஃப் தி லீக் சேசாதிரி உங்க மேல பயங்கரமா பிரஷர் போடுறாரு. நீங்க அந்த பிரஷரை காப்பாத்துவீங்களா இல்லையான்னு உங்க கையில இருக்கு. 3250 சேசாதிரியோட ஆடேசியஸ் பிட் நவம்பர் 22ஆம் தேதி வர முடியுமா அப்படிங்கறத வந்து நீங்க உங்க கையில இருக்கு. பட் ஜோக்ஸ் அப்பா, சேசாதிரி சொன்ன மாதிரி போன வீடியோல சொல்லியிருந்தாரு 40% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் பிடிச்சிருந்தா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன், லைக், ஷேர் எல்லாம் பண்ணிருங்க.
அது கூட யாரோ கமெண்ட்ல போட்டிருந்தாங்க 40% வந்து ஹேட் வாட்ச் பண்றதுக்காகனே வரவங்க அவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு. இது பாருங்க, லைக் வாட்ச் பண்றீங்களோ ஹேட் வாட்ச் பண்றீங்களோ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஹேட் வாட்ச் பண்றதுக்கு வாரம் வந்துடணும்ல, கரெக்டா வரணும்னா நோட்டிபிகேஷன் வரணும்ல, கரெக்ட் அதுவும் கரெக்ட் தான். சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல. ஆமா, அதே மாதிரி வார கேம் எல்லாம் முடிஞ்சு உள்ள கேமுக்குள்ள போனோம். சதாதிரி, உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட்ஸ், ஹவ் வாஸ் தி கேம்? இல்லைங்க, இட் வாஸ் அ மச் மோர் இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ். ஓகே, இது வந்து ஸ்லாட் வந்து போஸ்ட் கேமில் ஒரு சில கமெண்ட்ஸும் சொன்னார், பட் அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். பட் ஐ திங்க் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதாவது நீங்கள் வேர்ட்ஸோட ஆரம்பித்தோம் நம்ம இந்த டாப்பிக்கை. ஸோ வேர்ட்ஸ் வந்து வாஸ் சச் அ டிஃப்ரென்ஸ். அந்த ஃபேக்ட் தட் லிட்டரலாக நான் வந்து சும்மா உங்ககிட்ட இதுக்காக சொன்னேன், ஃபன்னுக்காக சொன்னேன், பட் அந்த ஃபேக்ட் தட் யூ கேன் கோ போத் வேஸ், அதுவே வந்து மேக்ஸ் சச் அ டிஃப்ரென்ஸ். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. லைக் இம்மீடியட் தாட் வித்தின் 5 minutes. அதுதான் வேர்ட்ஸ் வந்து அவுட் சைட்லேயும் போகிறாங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து மேட் சச் அ பிக் டிஃப்ரென்ஸ். இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் எடுத்துருந்தோம்னா கூர்ட்டோவை பற்றி பேசிட்டோம் மெட்ரிட் சைட்லேருந்து, பட் நம்ம சைட்லேருந்து பிராட்லி has to be mentioned. Bradley was unreal. Soboslai was unreal. McAllister looks like he's back. Last 2 game. அப்புறம் வேற யார் இருந்தா? Salah was much more involved கேம்ல ஃபுல்லாவே, செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி. பட் கேம் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நான் பார்த்துட்டு ஐ டென்ட் ஃபீல் லைக் ஓகே. நம்ம கேம்ல வந்து ஒரு பிரீமியர் லீக் கேம்லாம் பார்த்துட்டு டே சாலா என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு 2 டச் தான் அவனுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நம்ம பேசுவோம். வேற இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட ஈவன் தோ ஹி வாஸ் மச் மோர் இன் செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட எனக்கு அப்படி தோணல. லைக் ஐ தாட் சாலா வாஸ் இன்வால்வ்ட் டு a good amount இந்த கேம்ல. அதாவது சாலா இந்த கேம் மட்டும் இல்ல, வில்லா கேம்ல இருந்தே பாத்தீங்கன்னா மாமடாஷ்விலி ஸ்ட்ரைட்டா பிங்க் பால் சாலாக்கு தான். அவன் செம்மையா செஸ்ட் டவுன் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் சீசன் ஸ்டார்டிங்ல ஏன்டா இந்த கர்மத்தை எல்லாம் பண்ணல, ஏன்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்னு இருந்துச்சு. ஐ திங்க் சாலா இஸ் அகைன் பீன் brought back into the team அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், இல்லை அதுதான் யாரோ ஒருத்தர் வந்து போன வீடியோலையா இல்லை வேற எங்கேயாச்சும் பார்த்தேன்னு தெரில, இப்போ ஐ திங்க் போன வீடியோவில் கமெண்ட் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸ்லாட் வந்து ஈ ட்ரை டு சேஞ்ச் டூ மச் டூ குவிக்லி, தட் வாஸ் தி இஷ்யூ. இப்போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் வந்து இந்த கேம் ஆடினா லெஃப்ட் விங்கில் டியாஸ் மாதிரியே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. லைக் அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி, அந்த ட்ரிக்கரி அதெல்லாம் டியாஸ் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் வாட் ஐ நோட்டிஸ்ட் வாஸ் அவனுக்கு ரொம்ப ஃப்ரீ ரோல் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவன் சில ரைட் விங்ல வந்து ஆடுவான் அவன். அதாவது அவர் என்ன சொல்லிட்டா, நீ நம்பர் 10 தான், ஆனா ஆரம்பிக்கிறது லெஃப்ட் விங்ல இருந்து ஆரம்பி, அவ்வளவுதான். தட் வாஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். பட் இல்ல, ஓவரால் தாட்ஸ் வந்து வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். ஸ்லாட் ஆனா ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு, தி லாஸ்ட் 2 games வில்லாவும் சரி ரியல் மெட்ரிடும் சரி, இட்ஸ் சச் அ பிக் டிஃபரன்ஸ் வேர் தே லைக் டு பிளே வித் த பால். ஸோ அதனால அந்த மாதிரி சைட்ஸுக்கு அகேன்ஸ்டா வி ஹேவ் ஸ்பேஸ் அண்ட் வி ஹேவ் டைம் டு அட்டாக். இப்போ நவ் த சேலஞ்சஸ் தோஸ் ஹூ வாண்ட் டு பிளே லாங் பால்ஸ், அவங்களுக்கு எதிராகவும் நம்ம இதே மாதிரி ஆடணும். லைக் வி ஷுட் பி ஏபிள் டு, நோ மேட்டர் ஹூ இஸ் தி அப்போனண்ட், நம்ம வந்து வி ஹேவ் டு பி ஏபிள் டு வின் கேம்ஸ். அதுதான் நம்மளோட இப்போ அடுத்த அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ இஸ் அவேர் ஆஃப் த சிச்சுவேஷன், ஹீ இஸ் அவேர் தட் ஓகே மெட்ரிட் மாதிரி எல்லா டீமும் ஆட போறதில்ல, வில்லா மாதிரி எல்லா டீமும் ஆட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நவ் இட்ஸ் ஜஸ்ட் இப்போ இந்த வாரம் யார் மேன் சிட்டி ஆட போறோம், மேன் சிட்டியும் இவங்கள மாதிரி தான் ஆடுவானுங்க. So we have a shot. ஆனா அதுக்கப்புறம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், ஷான் டைச் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம். ஸோ அந்த கேம் வில் பி த ஃபர்ஸ்ட் ரியல் டெஸ்ட் ஆஃப் ஓகே இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் இஸ் இட் ரியலி ஒர்க்கிங், வேர்ட்ஸ் லெஃப்ட் விங்ல ஆடுவானா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இல்லை ஐ மீன் நம்ம பிளேயர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஆச்சு சாலா பத்தி பேசணும். பட் ஃபர்ஸ்ட்லி ஸ்லாட் வந்து செம ப்ரெஷர். ஐ மீன் ஒரு 4-5 கேம்ல 4 லாஸ் பிரீமியர் லீக்ல அப்படிங்கும் போது, ஓவராலா 6 losses in 7ங்கும் போது அட் கிளப் லைக் லிவர்பூல் செம ப்ரெஷர் ஃப்ரம் த மீடியா, ஃப்ரம் ஃபார் ஹிம்செல்ஃப். அவனுக்கே தோணும்ல, டேய் நாளா இப்படி பண்ணதே இல்லடா, என் மேனேஜரியல் கரியர்லேயே இத்தனை கேம்லாம் தொடர்ந்து தோத்ததே இல்லடா, அதுவும் இவ்வளவு செலவு பண்ணி சூப்பர் ஸ்டார் பிளேயரை வாங்கி கொடுத்து என் டீம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா அப்படின்னா ஒரு மேனேஜருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் டு கம் அவுட் ஆஃப் இட். ஒரு தோக்காத ஆஸ்டன் வில்லா சைட்டை ஒரு வின்னு, தோக்காத மெட்ரிட் சைட்டை ஒரு வின்னு அப்படிங்கும்போது வந்து அவனுக்கு ஒரு செம்ம கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட்லி. ரெண்டாவது லைனப்பை பார்த்த உடனே ஸ்லாட் டபிள்யூ. நான் உள்ள கேம்ல என்ன பண்ணுவாங்களான்னு யோசிக்கல, லைனப்பை பார்த்த உடனே எனக்கு டபிள்யூ. எல்லாரும் எனக்கு மெசேஜ், அவுத்தம் ப்ரோ நீங்க சொன்னது ஸ்லாட்டுக்கு கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நான் தான் அடிச்சனே அப்படின்னு இருந்துச்சு. பட் ஐ ஜஸ்ட் நியூங்க வாட் வேர்ட்ஸ் வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித். என்னன்னா பேக் டு வேர்ட்ஸ் கோல் ஆடுறது அவன் ஸ்டைல் கிடையாது. பேசிக்லி he needs to receive the ball when he's running with the ball in front of goal. நடு பிச்சில் பிரீமியர் லீக்ல உனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்காது. தட்ஸ் சோ ஆப்வியஸ்.
நீ லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணினா யூ கெட் அ லாட் மோர் ஸ்பேஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2-3 செகண்ட்ஸ்க்கு. ஒரு கம்போஸ் பண்ணிட்டு பாலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் கிடைக்கும். பிரீமியர் லீக்ல இந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் நடுவுல ஆடினா கிடைக்காது. இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஈவன் ஃபார் மெஸ்ஸி. மெஸ்ஸி வந்தா மேபி மெஸ்ஸி வில் பி ஓகே, எப்படி மெஸ்ஸி அடாப்ட் டைப் ஆனவனுவோ. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் மெஸ்ஸிக்கு என்னடா இவ்வளவு மோசமா ஆடிட்டு இருக்கானுங்க இவனுங்க, நம்மளுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்களாட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு மெஸ்ஸி அடாப்ட் ஆயிடுவா, பிகாஸ் மெஸ்ஸி இஸ் மெஸ்ஸி. ஆனா மெஸ்ஸிக்கே ஒரு 10 நாள் தேவைப்படுங்கும் போது ஒரு வேர்ட்ஸ் மாதிரி ஒருத்தவனுக்கு வந்து சென்டர்ஸ் ஆஃப் த பிட்ச்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபார் எனி ஒன் டு பிளே. ஸோ அந்த லெஃப்ட் விங் வந்து நீங்க சொன்ன மாதிரி உள்ள வந்தீங்கன்னா யூ ஸ்டில் பிளே ய ஃப்ரீ ரோல். அந்த சோபஸ் லைக் செட்டப் பண்ணது ரைட் விங்ல இருந்து, நீ எங்கடா இங்க வந்த அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ இட் ஜஸ்ட் ஷோஸ் தட் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் அவனுக்கு கிடைச்சா செட் ஆகி இது பண்ணுவான்ட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வேர்ட்ஸ் நிறைய பேர் இன்னுமே ரைவல் ஃபேன்ஸ் ஜிஏ வரல, இன்னும் வந்து இது கொடுக்க ஆரம்பிக்கல, ஒரு டான்ஜிபிளான டிஃபரன்ஸ் மேக்கர் மாதிரி வேர்ட்ஸ் தெரியலங்கிறாங்க. அப்படி வேர்ட்ஸ் தெரியவே மாட்டான் லிவர்பூல்ல. ஏன்னா லெவர்கூசன்ல அவனுடைய ரோல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவனுடைய ரோல் இந்தாடா இவ்வளவுதான் ஒரு ரோல். நீ அங்க பால் எடுத்துட்டு வந்து எனக்கு அசிஸ்ட் கொடுக்கணும், பால் எடுத்துட்டு வந்து கோல் பண்ணணும், இல்ல பால் எடுத்துட்டு வந்து டான்ஜிபிளான டிஃபரன்சஸ் நீ காமிக்கணும் ஆன் த பால்ங்கிறதா அவனோட ரோல். பட் லிவர்பூல்ல தட்ஸ் நாட் ஹிஸ் கேஸ். அவனோட கேஸ்ல நேத்து மோஸ்ட் கிலோமீட்டர்ஸ் ran on the pitch அவன் தான். ஆமா, அவுட் ஆஃப் ஆல் பிளேயர்ஸ் ஆன் த பிட்ச் மோஸ்ட் கிலோமீட்டர்ஸ் அவன் தான். ஸோ ஹிஸ் ரோல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வித் லிவர்பூல். அவன் ட்ராக் பேக் பண்ணணும், டிஃபென்ஸ் பண்ணணும், ஆப்போசிஷனை பிரஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு பாலை வின் பண்ணி கொடுத்து அவங்களுக்கும் கொடுக்கணும். இட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஹி டிட் அட் லெவர்கூசன். அதனால லெவர்கூசன் லெவல்ஸ்க்கு வரவே மாட்டான். லெவர்கூசன் லெவல்ஸ்க்கு அவன் வரவே மாட்டான். பிகாஸ் he has to adapt to a side like Liverpool. ஒரு சாலா, ஒரு ஈசாக்கு, ஒரு எகிட்டிகே, இத்தனை பிளேயர் இருக்கிற கிளப்ல he has to adapt. லெவர்கூசன்ல அப்படி ஸ்டார் நேம் யாருமே இல்லையே போன வருஷம் அவங்கள்ட்ட. ஆமா, இல்ல அதாவது நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அதாவது we are asking so much defensively. இது வந்து ஒரு few episodes back கூட நம்ம பேசணும் சோபோஸ்லை பத்தி பேசும்போது. ஏன் நான் வந்து நம்ம சொன்னோம் லாஸ்ட் சீசன் சோபோஸ்லையோட அவுட்புட் பயங்கரமா கம்மியாயிடுச்சு கம்பேர்ட் டு ஹிஸ் லைப்சிக் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா அவனோட டிஃபென்சிவ் ஒர்க் வந்து அவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதாவது ஒரு பிளேயரால வந்து ஒரு பேலன்ஸ் லைக் தே ஆர் ஒன்லி ஏபிள் டு டூ ஸோ மச். நீ வந்து சோபோஸ்லைட்டையும் வேர்ட்ஸ்டையும் டே நீ வந்து 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் ஓடு, அதே சமயத்தில் மேட்ச் நீ ஒரு அசிஸ்ட் 2 அசிஸ்ட் போடுன்னா அவங்களால எப்படி முடியும்? லைக் லைக் டிஃபென்சிவ் சைடு ஜாஸ்தி ஆகும்போது அஃபென்சிவ் சைடு கம்மி ஆகும். தட்ஸ் நேச்சுரல். அண்ட் வைஸ் வர்ஸா அஃபென்சிவ் சைடு ஜாஸ்தி ஆகும்போது டிஃபென்சிவ் சைடு கம்மி ஆகும். இப்போ அதனால தானே வந்து ஈவன் நீங்கள் எந்த டாப் டீம் எடுத்துட்டாலுமே அவங்களோட பெஸ்ட் அட்டாக்கிங் பிளேயர் பாருங்க, they will be asked to do the least defensive work. ஏன்னா அவங்களோட அட்டாக்கிங் த்ரெட் அவ்வளோ. சாலாவா இருக்கட்டும், ஐ டோன்ட் நோ மெஸ்ஸியா இருக்கட்டும், கிறிஸ்டியானோவா இருக்கட்டும், லைக் எந்த டாப் டீம் எடுத்துட்டாலுமே அந்த பெஸ்ட் அட்டாக்கிங் பிளேயர் இஸ் ஆல்வேஸ் asked to do the least work. So that is அது வேர்ட்ஸுக்கு வந்து இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹேவ் டு காம்பன்சேட் ஃபார் த அட்டாக்கிங் பிளேயர்ஸ் அவனோட சைடில் இருக்குது. அண்ட் நம்ம ப்ரெஸ்ஸிங் சிஸ்டம் ப்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் தட் நம்பர் 10 ரோல் ஆர் அந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் ரோல். இப்போ வேர்ட்ஸ் லெஃப்ட் விங்கில் ஆடுறதுனால சொல்கிறேன், அந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் ரோல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். ஸோ அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவன்கிட்ட அவுட்புட் எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் நான் வந்து இப்போ எப்படி பார்க்குறேன்னா, ஓகே இப்போ வந்து இஃப் ஸ்லாட் இஸ் சேயிங் ஓகே இனிமேல் வேர்ட்ஸுக்கு வந்து லெஃப்ட் விங்கில் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னாக்க ஐ வாண்ட் him to become like Grealish, சிட்டி கிரீலிஷ்ல ஆஸ்டன் வில்லா கிரீலிஷ். அதாவது நான் ப்ரெஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், நான் வந்து ஐ வில் ரிசீவ் த பால் அந்த ஹாஃப் டர்ன் அந்த சைட் லைனில் அண்ட் தென் ஐ வில் டிரைவ் அட் டிஃபெண்டர்ஸ். ஏன்னா கிரீலிஷ் மாதிரியே இவனுக்கும் அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு, ட்ரிக்கரி இருக்கு, அண்ட் ஈ கேன் கோ போத் வேஸ். கிரீலிஷும் அதே தான் பண்ணான் வில்லால இருக்கும்போது, உள்ளியும் வருவான் இல்லை வெளியும் போவான். ஏன்னா ஈ குட் கிராஸ் அண்ட் ஈ குட் ஷூட். வேர்ட்ஸ்லையும் நான் அதுதான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் அந்த இஃப் ஹி பிகம்ஸ் தட் கிரீலிஷ் டைப் ஆஃப் பிளேயர் he will fit in very well. நீங்க யோசிச்சு பாருங்க, கிரீலிஷ் வேர்ட்ஸ் இன் தட் கிரீலிஷ் ரோல், ஈசாக் ஆர் எகிட்டிகே யாரா இருந்தாலும் ஓகே அப் ஃப்ரண்ட், சாலா, சோபோஸ்லை, மெக்காலிஸ்டர், கிராவன்பர்ச். திஸ் வில் பி அவர் லைன் அப் ஐடியலி நீங்க மிட்ஃபீல்ட்ல இருந்து. அண்ட் தட் இஸ் a very good line-up. இல்ல நீங்க ஒரு சம பாயிண்ட் எடுத்து வந்தீங்க மிடில்ல ஐதர் ஆர் அப்படின்னு சொல்லி. ஈசாக் இஸ் இன் தேர், அதனால எகிட்டிகே இஸ் பிளேயிங் கரண்ட்லி. ஓகேவா, ஈசாக் வந்தா மோஸ்ட் ப்ராபப்லி சாலா வில் ட்ரை, ஸ்லாட் வில் ட்ரை டு பிளே ஈசாக் இன் டு ஃபார்ம். மெக்காலிஸ்டர் எப்படி ஆட வச்சாரோ ஈசாக்கே அதான் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் here's the most, I mean the biggest thing that Ishak should do. இந்த கேமை நீங்க பாத்தீங்கன்னா
கண்ணை மூடி பிராட்லி எத்தனை தடவை எக்கிட்டிக்கு டைரக்ட் பால் போட்டான். எக்கிட்டிக்கு பாலை வந்து ரிலீஸ் வாங்கிக்குவான், வாங்கி ஹோல்ட் அப் பண்ணி நம்மள மேல கொண்டு போக வைப்பான்னு எத்தனை தடவை பண்ணான் எக்கிட்டிக்கு. அதை எல்லா தடவையும் ஒவ்வொரு தடவையும் பின் பாயிண்ட் அக்யூரசியோட பண்ணான் எக்கிட்டிக்கு. ஈசாக் அதை பண்ணணும். ஈசாக் இஸ் நோ லாங்கர் த பிளேயர் இஸ் அட் நியூகாசல். அந்த மாதிரி இருக்கவே முடியாது. தட்ஸ் டன். நவ் யூ ஹாவ் டு டூ டாக் ஒர்க் ஃபார் த லிவர்பூல் சைட். உன்னால இல்ல எனக்கு பாலை கொடுத்தா பாக்ஸ்ல கொண்டு போய் கொடுத்தாதான் நான் கோல் போடுவேன்னா, நோ, டேக் த பெஞ்ச், இட்ஸ் ஃபைன். 125 மில்லியன் நீ வந்திருந்தாலும் டேக் த பெஞ்ச், சிம்பிள். எக்கிட்டிக்கே செம்மையா ஆடுறான். நாங்க எதுக்கு அவனை மாத்தணும் உன்னை கொண்டு வரதுக்கு? இல்ல அதுதான் நீங்க பிளே இன்டு ஃபார்ம்னு சொன்னீங்க. பிளே இன்டு ஃபார்ம்னா சி ஓகே வி ஹேவ் இனஃப் கேம்ஸ். இப்போ சாம்பியன்ஸ் லீக், பிரீமியர் லீக், FA கப் எல்லாம் சேர்த்து 5 சப்பு வேற ஒரு கேம்லயும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஓகே யூ வில் கெட் இனஃப் சான்சஸ் டு பிளே ஹிம்செல்ஃப் இன்டு ஃபார்ம். ஆனால் ஸ்டார்டிங் லெவனில் ஐ டோன்ட் நோ, லைக் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வில் ஸ்டில் பி எக்கிட்டிக்கு என்ன கேட்டா. அவன் தான் ஃபார்ம்ல இருக்கான் அண்ட் he suits the team. more importantly ஃபார்ம்ல இருக்கா மட்டும் இல்ல, he suiting the team. அவன் கோல் அடிக்காத மேட்ச் கூட, இப்போ இந்த மேட்ச் அவன் கோல் அடிக்கல, அசிஸ்ட் கொடுக்கல, பட் அடிக்காத மேட்ச் கூட இஸ் மேக்கிங் an impact. அதுதான் ஐ திங்க் அதான் சொல்றேன். யூ ட்ரெயின். இப்போ நீங்க என்னமோ 2 வாரம் இன்ஜுரியில இருந்து வந்தாச்சு, ட்ரைனிங் முடிச்சாச்சு, மேபி மேன் சிட்டி கேம்ல ஸ்குவாட்ல இருப்பேன்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யூ பின் கால்ட் அப் டு ஸ்வீடன். ஒழுங்கு மரியாதையா போய் ஃபுல் ஃபிட்னஸோட வா. ஸ்வீடன்ல 2 கேம் ஆடுற, ஒழுங்கு மரியாதை ஆடிட்டு இங்க வந்து 30 நிமிஷத்துல தசு புசு நிக்காது. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் இன்டர்நேஷனல் பிரேக் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா அங்க என்ன பண்றியோ, நீ உன் கண்ட்ரியை குவாலிஃபை ஆக வைப்பியோ இல்ல வெளியே வைப்பியோ, அது உன்னோட பிரச்சனை. என்னவோ பண்ணிக்கோ அங்க. ஏன்னா அவங்க யாக்கரஸை கால் அப் பண்ணல, இவனை மட்டும் தான் கால் அப் பண்ணிருக்காங்க இந்த ஸ்வீடனை வந்து. யாக்கரஸ் இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவனை கால் அப் பண்ணல. இவன் எந்த ஃபிட்னஸும் இல்லாம 2 வாரமா இல்லாம இவனை மட்டும் கால் அப் பண்ணி வச்சிருக்காங்க அங்க. என்னவோ பண்ணிக்கோ, நீ போறியா நீ போய்க்கோ. திரும்பி வரும்போது ஃபுல் ஃபிட்னஸோட வர. எல்லா கேம்லயும் 30 நிமிஷம் 35 நிமிஷம் கடைசியில் வந்து ஆடுற. ஆமா. ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்க அது சொல்றீங்க, பட் இப்போ டிசம்பர்ல, இப்போ டிசம்பர் வேண்டாம், 22 நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோடய எடுத்துப்போம். எப்போ கேம்ஸ் இருக்குன்னு சொல்றேன், என்னென்ன கேம்ஸ் இல்லை. 22, 26, 30th, 3rd December, 6th December, 9th December, 13th December, அதுக்கப்புறம் ஒரு வாரம் பிரேக்கு 20th December. ஸோ நீங்க வந்து லிட்டரலா ஃபார் ஆல்மோஸ்ட் அ மந்த் உங்களுக்கு எவ்ரி 3-4 டேஸ் கேம் இருக்கு. எக்கிட்டிக்கேவா அவ்வளோலாம் ஆட வைக்க முடியாது இந்த டிசம்பர் ரன்னின்ல. ஈசாக் வில் ஸ்டார்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் அட்லீஸ்ட். என்ன ஒரு 1 2 3 4 5 6 7 கேம் அட்லீஸ்ட் ஒரு 2 கேம் ஈசாக் ஸ்டார்ட் பண்ணுவான் மினிமம். அண்ட் பாக்கி இருக்கிற கேம்ஸ்ல he will play anywhere between 20 to 30 minutes I think. எனக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர் வேணுங்க. ஈசாக்ங்கற ஃபியர் வந்து வரணும். அது இன்னும் வரல. I think it will come. நீங்க இப்போ சொல்றீங்க words வந்து it has taken him so long and now it looks like okay he's starting to fit the Liverpool system. இது ஈசாக்கும் அதே மாதிரி ஆவான் தான் எனக்கு தோணுது. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் அடாப்டிங். எல்லாமே நீங்க சொன்னீங்க நியூகாசல் இஸ் a different type of player. லிவர்பூலுக்கு அந்த it takes some time to get used to that இல்ல. எனக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர். இப்ப ஹாலண்ட்னு பார்த்தா, மேன் சிட்டி பார்த்தா ஐயோ ஹாலண்ட் இருக்கான். எனக்கு மத்தவங்க வந்து பார்த்தா ஐயோ ஈசாக் இருக்கான்டா. உள்ள கேமுக்குள்ள வரும்போதே அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்கணும். அதுக்கு தான் அவனை வாங்குச்சு, அதுக்கு தான் அவ்வளோ பணம் கொடுத்து வாங்குச்சு. நீ ஒழுங்கு மரியாதையா வந்து கோலு அசிஸ்ட் செட்டப் பண்ற வழியை பாக்குற, அதுதான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு மோசமா விளையாண்டு இருந்த சாலாவே வந்து லாஸ்ட் 2-3 கேம்ஸா he's been outstanding. Brentford game he was good, although team up bad up பண்ணனால he was good. Aston Villa game செமையா ஹோல்ட் அப் பண்ணா, லிங்க் அப் ப்ளே நடந்தா, எல்லாமே வந்துச்சு. ரியல் மேட்ரிட் செகண்ட் ஹாஃப்ல அந்த பையன் கரேராஸ் பாவங்க போட்டு 3 வாட்டி படுக்க வச்சிட்டான். எனக்கு டே சாலா பாவம்டா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஆமா இல்ல, ஆனா லிட்டரலா நீங்க சொன்ன மாதிரி கரேராஸ் பாவம். ஐ தாட் கூட்டோ தவிர அவுட் ஃபீல்டர்ஸ்னு எடுத்துட்டேன்னா ஐ தாட் he was their best player. even though bad second halfனா கூட I thought he was their best player. இல்ல பட் அதான் ஈசாக்னு பேச்சு எங்கேயோ போயிடுச்சு. மெட்ரிட் கேமுக்கு வரும். நம்ம அவங்க லெஃப்ட் பேக் பத்தி பேசணும். நம்ம லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக் ராபர்ட்சன் அண்ட் பிராட்லி, ஐ தாட் போத் ஆஃப் them were solid. பிராட்லி எஸ்பெஷலி என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்கன்னு தெரியல. என்ன கேட்டா பிராட்லிக்கு கொடுத்துருக்கணும். பிராட்லிக்கு தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஐம் நாட் so sure. அட்லீஸ்ட் லிவர்பூல் வதியா பிராட்லிக்கு தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிராட்லிட்டு இருந்த பிரச்சனை என்னன்னா கன்சிஸ்டன்சி. இப்போ வீக்கெண்ட் கேம் நல்லா பண்ணிட்டான், இந்த கேம் நல்லா பண்ணிட்டான். யூசுவலா பிக் கேம்ஸ்ல டர்ன் அப் ஆகறான், பட் மத்த கேம்ஸ்லயும் அவனும் ஆர்டினரி பிளேயர் மாதிரி தான் தெரியுறான். எனக்கு அதுதான் டேய் கெட் தட் கன்சிஸ்டன்சி இன் யூ. ஐ மீன் ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி வெரி early times. 20 வயசா 20 வயசு 21 வயசு 2022 ஆமா யங் பெரிய இதெல்லாம் அதான்
இப்பதான் ஒரு சீசன் ஆடுறானா, லைக் வெரி ஃப்ரீக்வெண்டான்னு பார்த்தா ஒரு சீசன் தான். சோ இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, திஸ் இஃப் ஹி பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைட் பேக் நம்ம டிசைட் பண்ணோம்னா திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சீசன் அஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைட் பேக். அதான் எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். 22. ஸோ கெட் தட் திங். அது ஆப்வியஸ்லி பாடி என்ன டெவலப் ஆகும். 3 days ஒன்ஸ் ஆடுற செம்ம டஃப் ஆப்போசிஷனு. இந்த கேம்ல வந்து எல்லாருமே அவனுடைய டிஃபென்சிவ் இதை பார்த்தாங்க, நான் அவனோட அஃபென்சிவ் இதை பார்த்தேன். ஒன் டச் ஃபுட்பால் செம்மையா விளாடுறானுங்க. பாலை கொடுத்தோம்னா கரெக்டா ஃப்ரீ ஸ்பேஸ்ல போயிட்டு பாலை வாங்குறான், கட்டு இன் பண்றான், கட் அவுட் பண்றான். டே எல்லாத்தையும் ஒரே கேம்ல காமிச்சிடாதான் எனக்கு பயமா இருக்கு. டே எல்லா கேம்லயும் காட்டணும்டா, ஒரே கேம்ல காய்ச்சி கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வினிசியஸ் திணறிட்டான். என்னடா இவனை தாண்டவே முடியல, எப்படி போனாலும் தாண்ட விட மாட்டேங்கிறானையா அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வாங்கினா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. அப்புறம் ஒரு மூஞ்சியை புடிச்சு நின்னா பாருங்க, டைவர்ட்ஸா பாருங்க. எனக்கு ரெப்ரி இதுக்காகவே அவனுக்கு டைரக்ட் ரெட் கொடுத்து அனுப்புறான்னு இருந்துச்சு எனக்கு. எல்லோல அவனை ரெட் கொடுத்து அனுப்புறேன். ஏற்கனவே பிராட்லி தான் அவனை எல்லோ வாங்க வச்சா ஞாபகம் இருக்காங்க. ஒரு தடவை எடுத்துட்டு மேல ஓடுவான், வினிசியஸ் புடிச்சு நிப்பாட்டிடுவான எல்லோ கார்டு வாங்குறதுக்கு. சோ அதுவும் இருந்துச்சு. எனக்கு வந்து பிராட்லி பிங்க் பால்ஸ் போட்டது, சாலா பாசஸ் பண்ணது, நடு பிச்ல பால் போட்டது, கேரி பண்ணது பிராட்லி. இது நீ இல்லடா, ஏதோ பயங்கரமா ஆடுற, ஏதோ பேய் வந்துருச்சு உனக்குள்ளார, உனக்கு மாதிரியா அந்த பேய் உள்ளே வச்சுக்க, வெளியே விட்டுறாத அப்படின்னு இருந்துச்சு இந்த கேம்ல. பட் ஐ திங்க் அகைன் பிராட்லி பொறுத்தவரை கன்சிஸ்டன்சி. ஆனா அந்த பக்கம் ரிவைவல் ஆஃப் த கிரேட் இங்கிலீஷ் ஸ்காட்டிஷ் லெஃப்ட் பேக் ஆஃப் ஆல் டைம் ஆண்டி ராபர்ட்சன் பத்தி சில வார்த்தைகள். இல்ல ராபர்ட்சன் வந்து ஐ தாட், அதாவது சம்மர்ல வந்து இவன் அத்லெட்டிகோக்கு போவான், அத்லெட்டிகோ வர்சஸ் ரியல் மெட்ரிட் பயங்கரமா இருக்கும், ஏன்னா ராபர்ட்சன் வர்சஸ் ட்ரெண்ட் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். ஐ திங்க் ராபர்ட்சனே அட் சம் ஸ்டேஜ் அவன் இன்டர்வியூ கூட கொடுத்தான் சார், அந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடிஞ்ச அப்புறம். மாதிரி அட் சம் ஸ்டேஜ் ஹி வாஸ் வித்ட்ரான் டு சேயிங் ஓகே நான் அத்லெட்டிகோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகல அண்ட் வாட் எவர் இட் இஸ், ஹி சைட் ஓகே ஐ வில் ஸ்டே ஹியர், பி அ லீடர். அவனே எதிர்பார்த்தது கர்கஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பான்னு. ஐ டோன்ட் திங்க் ஈவன் ஹீ எக்ஸ்பெக்டட் டு பி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அட் திஸ் ஸ்டேஜ் இந்த சீசன்ல. ஐ திங்க் கர்கஸ் வந்து, அதாவது நான் வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் பேசியிருந்தேன், இது ராபர்ட்சனை பாராட்டுவேன் அஃப்கோர்ஸ் ஃபார் ஷுர். பட் ராபர்ட்சன் வந்து ஐ திங்க் வேர் ஹீ பீட்ஸ் கர்கஸ் வந்து இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எதுக்கு சொல்ல எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு ஃபுட்பால் வந்து இஸ் எ கேம் ஆஃப் பேர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக். ஸோ அந்த சைடில் லெஃப்ட் பேக் அண்ட் லெஃப்ட் விங்கர், உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா இருக்கணும். இப்போ ராபர்ட்சனோட ஓகே நமக்கு வந்து புது லெஃப்ட் விங்கர் இந்த கேமில் வேர்ட்ஸ். ராபர்ட்சன் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவனுக்கு என்ன 32 வயசு ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ வேர்ட்ஸ் புது லெஃப்ட் விங்கராக இருந்தாலும் இவன் எக்ஸ்பீரியன்ஸில் ஓகே வேர்ட்ஸ் ஓரளவுக்கு இப்படி தான் ஆடுறான் அப்படி தான் ஆடுறான். அண்ட் சொன்ன மாதிரி சிமிலர் டு லூயிஸ் டியாஸ் ஓரளவுக்கு. ஸோ அதனால ஹி ஹஸ் பிளேட் வித் லூயிஸ் டியாஸ். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே ரொம்ப இல்லைனாலும் ஹி நோஸ் வாட் டு டூ. கர்கஸுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஹி ஹஸ் கம் இன் டு அ நியூ டீம், ஓகேவா, ஹி ஹஸ் கம் இன் டு அ நியூ டீம். கேக்போவோட ஆடினதில்லை, இப்போ வேர்ட்ஸோட ஆடினதில்லை. ஓகே வேர்ட்ஸோட அவன் இது வரைக்கும் லெஃப்ட் விங்கில் ஆடி இருக்கானான்னு தெரில இந்த சீசனு, பட் ஆடினதில்லை. அண்ட் அவனுக்கு ஹி ஹேஸ் டு டெவலப் தட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் லெஃப்ட் விங்கர். கேக்போடு அதாவது ஸ்டைலிஸ்டிக்லி ஆல்சோ இட்ஸ் அ பேட் ஃபிட். கர்கஸ் வந்து ஓவர்லேப் பண்ணும்போது கேக்போ த்ரூ பால் போடலன்னா அவன் என்ன பண்ணுவான்? அண்ட் ஓகே கர்கஸ்டையும் நிறைய இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அக்ரெசிவாக போகிறது தேவையில்லாமல் டேக்கிள் பண்ணுறது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் டேக்கிள்ஸ் அதெல்லாம் இருக்குது. which I think அவன் வந்து he has to learn that part from Robertson. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் Robertson has to pass on to Kyrgios, being like, டே பரவாயில்ல, யூ ஆர் லெஃப்ட் பேக், யூ வில் கெட் பீட்டன் பை யுவர் விங்கர். அப்பப்போ அதுக்காக நீ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு 4 ஃபவுல் பண்ணிட்டு 20வது நிமிஷத்துலேயே எல்லோ கார்டோட நிற்கக்கூடாது. லைக் இட் வில் ஹேப்பன். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தட் Van Dijk is behind, he will cover, someone will be there. எனக்கு என்னன்னா கர்கஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் நவ் அட்லீஸ்ட் இட் லுக்ஸ் லைக் அ பேட் ட்ரான்ஸ்ஃபர், அட்லீஸ்ட் ஃபார் நவ். நாட் பிகாஸ் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் தட் இஸ் கமிட்டட். He is not the playerங்க. நம்ம 2 பேரும் போன டிசம்பர்ல சொன்னோம், ஒரு வருஷமே ஆகப்போ. He was not the player that we should have targeted. 2 ரீசன். ஒன்னு, he is a flying fullback. நீங்க இந்த 2 கேமே பாருங்களேன், ராபர்ட்சன் automatically became the third center back. Van Dijk moved in the center, Robertson was the left center back, Van Dijk நடுவுல, கொனாட்டே ரைட்ல. பில்டப்லயும் சரி கவுண்டர் ஸ்டாப் பண்றதுக்குமே பாருங்களேன், ரியல் மேட்ரிட் 2-3 தடவை வந்தப்போவும் ராபர்ட்சன் பின்னாடியே தான் இருந்தான். பிகாஸ் தட் இஸ் லெஃப்ட் பேக் தட் வி நீடட். ஒரு பின்னாடியே இருக்கிற லெஃப்ட் பேக் நம்மளுக்கு தேவை, ஒரு சிஸ்டமுக்கு அதான் தேவை. I have no idea why we went and bought Robertson in the first place. இல்ல நான் சொல்லட்டுமா, நீங்க சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். சோ அதான் நான் 2 ரீசன். ஒன்னு, அவனுடைய நேச்சுரல் ட்ரேட்ஸ் இஸ் டு ரன், பயங்கர ஸ்பீடா இஸ் டு ரன், இஸ் டு மேக் himself available for the attack more than for the defense. That is his natural இது.
ஓகே, ரெண்டாவது his size, he is not fit to make a back 3ல ஒரு லெஃப்ட் சைடட் சென்டர் பேக் பண்ற ரோல் விளையாடுறது கர்கஸோடைய நேச்சுரல் பிசிக்கல் ட்ரெயிட் இல்ல. தட்ஸ் ஐம் நாட் ட்ரைங் டு என்ன சொல்றது, ஐயோ அவன் குட்டான்னு சொல்றதுல, பட் தட்ஸ் த ட்ரூத். அங்க ஒரு லெஃப்ட் சென்டர் பேக்கா ஆடணும்னா வந்து நீ ஒரு காலோஃபியோரியே பாரு, நீ ஒரு ஹின்கேப்பியேவோ பாரு, இவங்க எல்லாருமே they are built for the Guardiola, they are built for the left center back position. கர்கஸ் is not such a player. இப்போ என்ன ஆச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி ராபர்ட்சனே வெளியே வந்து ஐ அக்ரி தட் ஐ எம் நாட் கோயிங் டு பி த மெயின் மேன், ஐ நோ தட் தே ஆர் நாட் கோயிங் டு பிரிங் இன் 40 million பர்ச்சேஸ் ஃபார் டு பி அ பேக்கப் அப்படின்னு சொல்லி, இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஃபார் திஸ் சீசன் ஹவ் ஐ சி இட் இஸ், லோ பிளாக் ஆடுற டீம் கூட மட்டும் கர்கஸ் ஆடவை. கொஞ்சம் மேல விளையாடுற ஆட் மாதிரி டீம் இருந்தா கூட கர்கஸ் ஆட வேண்டிய பிரயோஜனமே இல்ல. ஏன்னா அந்த கேம்ல கர்கஸ் உடைய கிராசிங் தேவை இல்ல. யாரையும் நம்மளுக்கு இது பண்றதுக்கு அப்படின்னு என்னோட இது நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு படி மேலேயே போய் ஈவன் அகேன்ஸ்ட் லோ பிளாக் டீம்ஸ் நீங்க ராபர்ட்ஸனையும் ஆடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க கேட்டீங்க ஏன் வந்து கர்கஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இட் கோஸ் பேக் டு அ பாயிண்ட். நான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி எபிசோட்லேயே எப்போ சொன்னேன், ஸ்லாட் வந்து யாரோ கமெண்ட்ல போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக, ஸ்லாட் வந்து ட்ரை டு சேஞ்ச் டூ மச் டூ குவிக்லி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டிக்ஸில். தட் இஸ் த இஷ்யூங்க. நீங்கள் கர்கஸ் சொன்னீங்க ஈ லைக்ஸ் டு கோ அப் அட்டாக். நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம், ரெண்டு சென்டர் பேக் தான் பின்னாடி இருக்கான் கவுண்டர் அட்டாக் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, விச் மீன்ஸ் என்ன, லெஃப்ட் பேக் ரைட் பேக் ரெண்டு பேரும் மேலே இருக்கானுங்க. ஸோ கர்கஸ் சூட்ஸ் தட் ரோல் ப்ராப்பர்லி. என்ன பிரச்சனைனா, தட் ஒன்லி ஒர்க்ஸ் இஃப் யூ ஹாவ் ஒரு டிஃபென்சிவ் மிட் லைக் ஃபெபினியோ ஹூ இஸ் வில்லிங் டு சிட் பேக். நம்ம டீம்ல என்ன பிரச்சனை, கிராவன்பர்ச்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்லாட்டே வந்து சொல்றாரு நீ மேலே போடா அப்படிங்கிறாரு. ஆர் யூஸ் டு லாஸ்ட் ஒரு 2 கேம் வேண்டாம் அதுக்கு முன்னாடி சொல்றேன், யூஸ் டு சே எல்லாரும் போய் மேலே போங்கடா, அட்டாக் பண்ணுங்கடா, அங்கேயே ப்ரெஸ் பண்ணி வின் பண்ணுங்கடா. சரி ஓகே, அவங்க பிளே த்ரூ பண்ணி வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, 2 பேர் தானே பின்னாடி இருக்கானுங்க. விச் இஸ் வேர் ராபர்ட்சன் ஹெல்ப்ஸ். ஏன்னா நமக்கு வந்து we don't have that Fabinho type player, so Robertson becomes the third center back. நீ வந்து கர்கஸ் மாதிரி ஒரு லெஃப்ட் பேக் வாங்கணும்னா you have to have a DM like Robertson, கரெக்ட், a DM like Fabinho. சோ அந்த மாதிரி ஒரு டிஎம் இருந்தா யூ கேன் பி லைக் ஓகே கர்கஸ் நீ எங்க போடா, எங்க வேணாலும் போ அப்படின்னு சொல்லி. அகைன் இட் கம்ஸ் பேக் டு 3 பேர் பின்னாடி இருக்கணுங்க. நீங்க சொன்ன மாதிரி மெட்ரிட் எப்போ கவுண்டர் பண்ணாலும் சரி, வில்லா எப்போ கவுண்டர் பண்ணாலும் சரி, லாஸ்ட் 2 கேமா 3 பேர் இருந்தாங்க பின்னாடி. ராபர்ட்சன் வாஸ் தேர் அண்ட் ஈக்குவலி சம்டைம்ஸ் ராபர்ட்சன் மேல இருக்கும்போது பிராட்லி இருந்தான். அண்ட் ரெண்டு பேரும் மேல இருக்கும்போது அப்பப்போ கிராவன்பர்ச்சும் இருந்தான் பின்னாடி, ரொம்ப இல்ல பட் லெஸ் தென் தீஸ் டூ, ஆனா அவனும் இருந்தான் அப்பப்போ. ஸோ திஸ் இஸ் த இதுதாங்க இங்க கர்கஸ் வந்து. நான் ஒரு படி மேலேயே போய் என்ன சொல்லுவேன், நீங்க அடுத்த சம்மர் விண்டோல ஒரு டிஎம் வாங்கு, ஒரு ப்ராப்பர் ஜுபிமெண்டி டைப் ஆஃப் டிஎம். டிஃபிகல்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அந்த மாதிரி பிளேயர் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட். பட் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வாங்கினேன்னா தென் யூ வில் see the best out of கர்கஸ். அண்ட் கர்கஸ்க்கும் வந்து ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு லெஃப்ட் விங்கர், ஒரே ஒருத்தன் லெஃப்ட் விங்ல ஆடட்டும் மெஜாரிட்டி ஆஃப் த கேம்ஸ், அப்போ யூ வில் see the better of him. இவன் மேட்சுக்கு மேட்ச் கேக் போட ஆடி அவன் ஓவர்லாப் பாலே போட மாட்டேன் அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான் பாவம். நான் வேண்டாம், நான் வந்து கேக்போ பத்தி பேச வேண்டான் இருந்தேன். சப்பா கூட்டு வந்தாங்களே, சாலா ஒரு கிராஸ கொடுத்தானே, டேய் உனக்கும் கோல் நெட்டுக்கும் 5 அடிடா, அப்ப கூட இப்ப நேரா அடிப்ப கருத்துவாக்கு, 1 இன்ச் நவுர்ல கத்துவான், நேரா உடம்புல அடிச்சான். நான் என்ன அது வந்து அது இல்லைங்க, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டுங்க. அவனே ஸ்ட்ரெச் பண்ணி தான் அடிச்சான். அவன் ஸ்ட்ரெச் பண்ணி அடிச்சிருந்தாலும் எப்படி புற்ற திருப்பி இருந்தாலும் ஐடியலா உங்களுக்கு என்ன தெரியும், கோல் கீப்பர் இங்க இருக்கா, என்னோட எய்ம் ஒன்னா இந்த பக்கம் திருப்பணும் இல்ல அந்த பக்கம் திருப்பணும். கேக் பாக் மட்டும்தான் என்னோட எய்ம், நான் கோல் கீக்கர் அடிக்கணும், நேரா கோல் கீக்கர் அடிக்கணும் இல்ல 6 அடிக்கணும் அப்படின்னு ஒரு எய்மோட உள்ள போனா நான் என்ன பண்றது? இல்ல சாரா பாஸ் பண்ணல 4 பேர் வேற, அப்போ கேக் பாக் கொடுத்திருந்தா கிழிச்சிருப்பாரு, அப்போ 6 தான் அடிச்சிருப்பான் அந்த சாரா எடுத்து ஒரு ஷாட்ல. இல்லைங்க இந்த சான்ஸ் கொஞ்சம் கஷ்டங்க. அது நான் அது கொஞ்சம் ப்ளீஸ். இப்ப டீம் இப்பதான் உருட்டு இருக்கு, அவன் இல்லாதனாலதான், அவன் சப்பா வந்தனாலதான் டீம் உருட்டு இருக்கு. வக்காலத்து வாங்க போனீங்கன்னா ஸ்லாட்டு கேட்டு கூட்டு வந்துருவாப்ல, அப்ப நான் வரமாட்டேன், அப்ப சப்போர்ட்டுக்கு நான் வரமாட்டேன். ஆமா கேக் போதான்ட்டு நான் போயிருவேன். அப்புறம் யாரும் மக்களே எல்லாரும் கேட்டுக்காங்க, நான் கேக் போவே திரும்ப லைன் அப்ல எல்லாம் போட சொல்லல, வேர்ட்ஸியே வச்சு ஆடட்டும் அடுத்த கேம் சிட்டிக்கு அகைன்ஸ்டா. பட் யா நீங்க அந்த பக்கம் வாங்க, அவர் மிட்ஃபீல்டுங்க. நீங்க வந்து டிஃபென்சிவ் சைடு ஆஃப் தி மிட்ஃபீல்ட் பத்தி அந்த 1 மேன் பின்னாடி இருக்கிறத பத்தி பேசியிருந்தோம். டிட் வி நீட் these 3 to come together? Was that the missing piece in the கேம்ல? I mean
மிஸ்ஸிங் பீஸா என்னன்னு ஐ தாட் தே ஹேட் மோர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கேம் வைஸ். டிஃபென்சிவ்லி நீங்கள் மிட்ஃபீல்டு டிஃபெண்ட் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. டிஃபென்சிவ்லி தே ஹேட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தேவ் பிளேட் டுகெதருங்க ஒரு வருஷம். ஸோ தே ஹேவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங். அஃபென்சிவ்லி பார்த்தோன்னா நம்ம சொன்னோம் மெக்காலிஸ்டர் வந்து ஃபார்மில் இல்லாதது மேக்ஸ் அ மேசிவ் டிஃப்ரென்ஸ். ஏன்னா மெக்காலிஸ்டர் ஃபார்மில் இல்லைனா எல்லா க்ரியேட்டிவிட்டியும் ஒரே ஒரு பிளேயர் அந்த நம்பர் 10 தான் வருது பேசிக்காக. ஸோ மெக்காலிஸ்டர் ஃபார்மில் இருந்தால் சடன்லி யூ கெட் அ செகண்ட் ஆப்ஷன் who can from midfield who can play those passes, லைன் பிரேக்கிங் பாஸாக இருக்கட்டும் இல்லை பாஸ் அக்ராஸ் டு த விங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒரு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கான் ஒருத்தான். இப்போ தட் இஸ் ஒன் ஆஃப் த கீ டிஃபரன்ஸ் மிட்ஃபீல்டுன்னு பார்த்தோன்னா. தட் இஸ் ஒன் ஆஃப் த கீ டிஃபரன்சஸ் எனக்கு கேட்டால். ஐ திங்க் மெக்காலிஸ்டர் பீங் இந்த 2 கேமு, அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஹெண்டர்சன் வந்து ஒரு 2-3 கேம் இல்லை, அவன் இன்ஜுரியோ ஏதோ ஒன்று சம்திங் ஹேப்பன்ட், அவன் இல்லை. அவன் இல்லாத கேமு பயங்கர கேஆட்டிக்காக இருந்தது. ஐ திங்க் வி ட்ரூ அண்ட் லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் அவன் இல்லாமல். அவன் இருக்கும்போது இட் வாஸ் அ மச் காமர் மிட்ஃபீல்டு. அதே மாதிரியான ஒரு ரோல் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெண்டர்சன் மாதிரி. மெக்காலிஸ்டர் மாதிரி எபிலிட்டி இல்லை ஹெண்டர்சனுக்கு, பட் மெக்காலிஸ்டர் வந்து he brings a certain calmness to that midfield. அவன் ஃபார்மில் இருக்கும்போது. அவன் ஃபார்மில் இல்லைன்னா அவ்வளோதான், வேறு ஆப்ஷனே இல்லை. அவன் ஃபார்மில் இல்லைன்னா 5 யார்டு பாஸ் கூட ஆப்போனண்ட் கவுண்டர் அட்டாக்ல போய் முடியும். ஸோ லைக் அவன் ஃபார்மில் இருக்கிறது இஸ் க்ரூஷல். அவன் எவ்வளோ க்ரூஷல் இந்த டீமுக்குங்கிறது இந்த ஒரு கேமில் தெரியுது, இந்த ஒரு 2 கேமில். ஜோபஸ்ல இன்டர்வியூ பண்ணாங்க மேட்ச்க்கு அப்புறம். டிட் யூ என்ஜாய் பீயிங் ரைட் பேக் அப்படின்னாங்க. நோ, தட் இஸ் நாட் மை ஃபேவரட் பொசிஷன் அப்படின்னா. ஓகே, டிட் யூ என்ஜாய் வை யூ பிளே ரைட் நோ அப்படின்னா, நோ ஐ ப்ரிஃபர் டு பிளே லிட்டில் பிட் மோர் டீப்பர் அப்படின்னா. கேரகர் தான் கேள்வி கேட்டான். கேரகர் ஓ அப்படின்னா எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஓ உனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆடணுமான்னு. ஏன்னா அப்பப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்டன் வில்லா கேம், இந்த ரியல் மெட்ரிட் கேம், he was the 6. ஆமா, ஒரு நிறைய இன்ஸ்டன்சஸ் இந்த கேம்ல எனக்கு டேய் இவனை ஏன்டா போடுறீங்க 6 ஞாபகம் இருக்கா? அந்த அட்டலாண்டா கேம்ல அவன் கண்ட்ரோல் பண்றேன்ட்டு போய் தான் 3rd கோல் போகும் 6ல இருக்கும்போது. அதனால எனக்கு அப்படி தோணுச்சு. ஆனா இல்ல, இது மட்டும் சொல்லிடுறேன். லாஸ்ட் ஒரு ஃபியூ இந்த சீசன் வந்து லாஸ்ட் ஒரு சில கேம்லாம் அவன் 6-ஆ ஆடி இருக்கான்ல. ஈவன் அந்த ஆர்சனல் கேம் கூட அட் சம் ஸ்டேஜ் அவன் 6-ஆ ஆடினான். ஸோ அந்த கேம்லாம் நீங்கள் he has played very well as a 6 டெஃபினட்டாக. ஐ திங்க் அதாவது மிட்ஃபீல்டர்னாலே ஐ திங்க் they just want to get on the ball. இங்கே 6னா டெஃபினட்டாக பால் வரும்னு தெரியும். நீங்கள் சொல்லுங்க. அதுதான் என்னன்னா, see I don't, this is one wild theory. என்னன்னா வேர்ட்ஸ் நவ் ஒரு கேம் தான் ஆயிருக்கு லெஃப்ட் விங்ல. ஓகே, அது என்ன ஆகும்னு தெரியாது, பிகாஸ் ஈசாக் இன்னும் டீம்லேயே வரல. ஓகே, அவன் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை வரும். இப்போ நான் வந்து ஈசாக் ஆட வைக்க போறேனா இல்ல எக்கிட்டிக்கே ஆட வைக்க போறேனா அப்படிங்கிறது 1. இல்ல நான் 2 பேரையும் ஆட வைக்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்துரும்ல. எப்படா நான் வந்து உட்கார வச்சிருக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வரும்போது வந்து ஆப்வியஸ்லி ஈசாக்கோ எக்கிட்டிக்கோ லெஃப்ட் விங்ல போறாங்க. அட் த மோமெண்ட் இட் லுக்ஸ் லைக் ஈசாக்கை தூக்கி லெஃப்ட் விங்ல போட்டா கூட ஒர்க் அவுட் ஆகுமோ ஒண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வேர்ட்ஸ் ஹேஸ் டு பிகம் தட் ஷோபோஸ்லை மிட்ஃபீல்டர். ஒரு 10ல ஷோபோஸ்லை இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தானோ வேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து டிராப் ஆகிறான். எனக்கு என்னன்னா, இஃப் ஷோபோஸ்லை ஃபீல்ஸ் ஓகே நான் ரெடி ஒரு நம்பர் 6க்கு எடுத்துட்டு வர்றதுக்கான விஷயத்துக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஐ ஃபீல் Gravenberch will be dropped provided McAllister feels he wants to move on. எனக்கு அதான் சொல்றது, this is wild. அதான் சொல்றது, this is very wild நான் சொல்றது. இல்ல நீங்க Gravenberch will be dropped ன்னு சொன்ன உடனேவே அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா மூணு பேர்ல மோஸ்ட் டிஃபென்சிவ் சென்ஸ் இருக்கிறவங்க Gravenberch தான். McAllister Szoboszlai வேர்ட்ஸ் ஆனோனா டிஃபென்ஸை மறந்துட வேண்டியதுதான். இல்ல அதான் நான் கேட்க வந்தேன். ஸோ அதாவது இஃப் Szoboszlai says நான் வந்து இந்த பாசிங் மட்டும் தான், டீப் லையிங் பாசிங் அண்ட் டிஃபென்ஸ் மட்டும் தான் நான் பண்ணுவேன், ஓவர் த டிஃபென்சிவ் லைன் பால் போடுவேன், மிட் லைனுக்கு த்ரூ பாஸ் போடப்பற ஐ வில் நாட் ஜம்ப் அப் அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்துச்சுனால், அண்ட் மெக்காலிஸ்டர் வந்து இல்லடா நான் மூவ் ஆன் பண்றேன் ஏன்னா அப்பப்போ ஒரு ரியல் மெட்ரிட் அது இதுன்னு வருது, அவனும் பேசிட்டு இருக்கான் என்னமோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சுனால், then I feel it will be between, and அப்போ Gravenberch obviously becomes the 6 and McAllister plays. இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிஎம் வேணுங்கிற கட்டாயம் வாங்கிட்டோம்னு வைங்க, நான் சொல்லல ஹைபோதெட்டிக்கலி வாங்கிட்டோன்னு வைங்க, ஐ ஃபீல் we might even start playing with double pivot with Szoboszlai and with the DM and with Wirtz as the number 10. ஏன்னா டிஃபென்சிவ் சாலிடிட்டி வந்துருச்சு. அப்புறம் நாம ஜாலியா எக்கிட்டிக்கேவையும் ஈசாக் 2 பேரையும் சேர்த்து கூட ஆட வைக்கலாமே. இருக்கலாம், பட் அதெல்லாம் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் டூ லாங் டர்ம். மெக்காலிஸ்டர் வந்தாலும் இல்ல அப்பப்போ ரூமர் வந்தாலும் அது ஒன்றும் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் மாதிரி தெரில எனக்கு இப்போ. மெக்காலிஸ்டர் சொல்றீங்களா? மெக்காலிஸ்டர் ஸோ ஒன்றும் பெரிய லைக்
ஒரு மேஜர் ரூமர் வர வரைக்கும் ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் டில் இஸ் அட்லீஸ்ட் 30-31 மெக்காலிஸ்டர் இங்கே தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐ டோன்ட் திங்க் அதுக்கப்புறமும் எங்கேயாச்சும் போனான்னா இட் வில் நாட் பி ரியல் மெட்ரிட். இல்ல எனக்கு அப்படி தோணல. இதெல்லாம் நான் யோசிச்சு வச்சு இந்த மாதிரி ஒரு டைலாமா எல்லாம் யோசிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஏன்டா ஜெயிச்சதே ஒரு கேமு, ஒரு கேமுக்கு அப்புறம் என்னமா யோசிக்கிற நீ, 4 கேம ஜெயிச்ச உன்னை கையில பிடிக்க முடியாது போலயே அப்படிங்கிற மாதிரி நினைப்பு எனக்கே வந்துச்சு. ஜெயிச்சதே ஒரு கேம், என்ன பிலிம் ஓட்டுறா மாதிரி ஆயும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க பாக்குறவனுங்க எல்லாம். அதனால வந்து மக்களே இந்த டெலிவிஷன் கூட நம்ம லிவர்பூல் ஃபேன்ஸ் ஆகிய எனக்கு இல்லைன்னா அப்ப லிவர்பூல் ஃபேன் ஆகிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அக்மார்க்கே எனக்கு இல்லாம போயிடும். இந்த அளவுக்கு ஒரு டெலிவிஷன் இல்லைன்னா நம்ம அப்பப்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் மாமடாஸ் வெளி ஸ்ட்ரைக்கரா போடலாமா எல்லாம் யோசிக்கணும். நம்ம வேண்டாம் இந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா வேண்டாம். பட் ரியல் மெட்ரிட் எனி ஃபைனல் தாட்ஸ் மேன் சிட்டிக்கு போறதுக்கு முன்னாடி? ஃபைனலா பொசுக்கியாச்சு, கோழி பொசுக்கிற மாதிரி பொசுக்கியாச்சு. போன வருஷம் 1 ஆஃப் கேம் நானுங்க, இப்ப 2 ஆஃப் கேம்ஸ். இல்ல இருங்க எனக்கு ஆக்சுவலா ஒரு கேள்வி இருக்கு. அந்த பெனல்டி இது சுவமேனி ஹேண்ட்பால் அது என்ன நினைச்சீங்க? ஏன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a penalty. அவங்க கரெக்ட், ஐ திங்க் they came to the right decision. இல்லைங்க, நான் வந்து ஹேண்ட்பாலா இல்லையான்னு கூட நான் பேச விரும்பல. இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க சரியா? ரெஃப்ரி has given a free kick. Basically outside of the box referee has given a free kick. Okay, VAR can get involved only if it happens inside the penalty box. இல்ல அது கிடையாது. ஆமா இல்ல they can check if it is inside the box. correct they can check if it's inside the box. Correct, perfect. Now நீ பாக்ஸுக்குள்ள இருக்கான்னு செக் பண்றீனாவே you are saying it's a handball. இப்போ பாக்ஸுக்குள்ள இருக்கா பாக்ஸ் வெளிய இருக்கான்னு தான் நீ செக் பண்ற VAR-ஆவே பேசிக்கலி. அதான் மெயின். இப்ப வந்து வீக்கெண்ட்ல பிரீமியர் லீக்ல அவனுக்கு கான்டாக்ட் இருந்துச்சு வேன் டைக் பிரென்ட்ஃபோர்ட் கேம்ல, அது உள்ளயா வெளியவா அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா? ஏன்னா கான்டாக்ட் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா VAR வந்து உள்ள இருக்கா வெளிய இருக்கான்னு பாக்குறான். இங்கேயும் கான்டாக்ட் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரே காரணத்தினாலதான் நீ உள்ளயா வெளியவானே நீ முதல்ல பாக்குற. that is what the rules allow. ஓகே, ரூல்ஸ் மாத்திரலாம் எனக்கு தெரியாது. ஓகே நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அப்புறம் நீ ரீரெஃப்ரீயே பண்ற. நீ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்ட இப்ப பாக்ஸ்குள்ள இருக்கு, ஐயோ பாக்ஸ்குள்ள இருக்கு நீ முடிவு கொண்ட. இப்போ ரெஃப்ரியை கூப்பிட்டு ஏய் இது பாக்ஸ்குள்ளதான் இருக்குடா ஆனா இது ஹேண்ட்பாலா அப்படிங்கிறானுங்க. ஏன்டா என்னடா பித்தலாட்டம் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. இல்ல ஸோ இது வந்து 2 விஷயம். ஸோ அவங்க வந்து ஒன்று தே கேன் செக் லைனுக்குள்ளே இருக்கா இல்லையா வாட் எவர் இட் இஸ், அதுதான் செக் பண்ண போயிருக்காங்க. ஃப்ரீ கிக்கா பெனல்ட்டியா? ஏன்னா தட் இஸ் மேஜர், அது கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர். அது பேசிக்கா ஏன்னா ஃப்ரீ கிக்கும் பெனல்ட்டிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓகே, அதை செக் பண்ண போயிருக்காங்க. அது செக் பண்ண போகும்போது தே ஹவ் செட் ஹேண்ட் வந்து இட் இஸ் டூ க்ளோஸ் டு த பாடி, முதல்ல இது ஃபவுலானே தெரில அப்படின்னு. விச் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஃபேர் இனஃப். ஏன்னா யூ ஆர் ரிவ்யூவிங் தட் என்டையர் பிளே, நாட் ஜஸ்ட் அந்த கொஸ்டின் ஆஃப் லைனா இல்லையா. எதுக்குன்னா நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. வந்து அந்த பிக்ஃபர்டு வந்து வேன் டைக்கு இன்ஜர் பண்ணா தெரியுமா ஏசிஎல்ல? அதுக்கு அது என்னத்தினால அவனுக்கு பிக்ஃபர்டுக்கு ரெட் கார்டு கொடுக்கல? ஏன்னா அது ஆஃப் சைடு. அதை தானே ரிவ்யூ பண்ணி இது பண்ணானுங்க. இப்போ அந்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, நாங்க வெறும் ஆஃப் சைடை தான் பார்த்தோம், ஸோ அதனால we didn't look at anything else. கரெக்ட். ஸோ அந்த ஃபுல் பிளேயை பார்க்காததுனால they have let a red card go essentially அந்த இன்ஸ்டன்ஸ்ல. இந்த இதுல they are saying ஓகே நாங்க வந்து பார்க்க வந்தது we have come to see ஓகே லைன்ல ஐ மீன் பெனல்ட்டியா இல்லையா அதை தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். பட் we are reviewing the பிளேயை பார்க்கும்போது இது வந்து டெலிபரேட் ஹேண்ட்பால் மாதிரியே எங்களுக்கு தெரியலன்னு VAR வந்து ரெஃபரிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன், நீ போய் பாரு, எங்களுக்கு இது தெரியல பிகாஸ் இட் லுக் லைக் இட் வாஸ் க்ளோஸ் டு ஹிஸ் பாடி. அண்ட் ஐ அக்ரி, ஐ திங்க் அந்த பொசிஷன்ல ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ். இங்க பாருங்க, என்னை கேட்டாலுமே இட் இஸ் க்ளோஸ் டு தி பாடி நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரே क्वेश्चन என்னன்னா VAR is brought in to say is it clear and obvious error that you said it's not a handball. அப்படி பார்த்தா கையில பட்டிருக்கவே கூடாது. கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர்னா நான் என்னோட இது என்னன்னா if they are reviewing that in or out எப்படி இருந்தாலும் அந்த பிளேயை நீ பார்க்க போற அந்த that particular instance, அப்போ you might as well review the entire play and come to the right decision. ஓகே, நீங்க இப்படி இப்போ இல்ல அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் தானே பாக்குறாங்க. they are not going back 5 seconds or going forward 5 seconds. they are saying சுவமேனி கையில பட்டது, is it it was we felt it was too close to his body, அது ஃபவுல்னே எங்களுக்கு டவுட்னு VAR சொல்றாங்க. ஓகே, நீங்க சொல்றது வேலிட் பாயிண்ட். இந்த சென்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க VAR was not brought in to re-referee the game அப்படின்னு சொல்லிட்டு.
வேலிட் பாயிண்ட் தான். ஆனா இந்த இன்ஸ்டன்ஸ்ல தே ஆர் லுக்கிங் அட் தி ஹோல் பிளே. ஓகேங்க. இத வந்து நமக்கு கொடுத்தாங்களா? இதே தான் நடந்துச்சு நேத்து செல்சி கேம்ல. செல்சிக்கு ஆப்போனன்ட்ட கேரபேக் ஆடும்போது அவங்க போட்ட கிராஸ் அதே அஞ்சடி அதே ஹேட்டோ கையில பட்டுச்சு. பெனல்டி கொடுத்து எந்த செக்கும் பண்ணல, பெனல்டி கொடுத்தாங்க. எப்படி? அதே அஞ்சடி, இட்ஸ் வெரி க்ளோஸ். ஹேட்டோ கையில அதுதாங்க பக்கத்துல வச்சிருந்தாங்க. நீங்க அல்டிமேட்லி என்ன சொல்றது, விஏஆர் தான் வந்து ரெண்டு கேஸ்லயுமே, செல்சி கேஸ்லயும் சரி நம்ம கேஸ்லயும் சரி, the difference is அந்த VAR panel has said to the referee நீ வந்து க்ளோஸா லுக் பண்ணு அப்படினு சொல்லி. எக்ஸாக்ட்லி அத நானும் சொல்றேன். அப்ப அங்கேயும் VAR panel should have said டேய் எங்களுக்கு இது தெரியல, ரொம்ப க்ளோஸா இருக்கு, நீ வந்து பாரு, உனக்கு இன்னும் பெனல்ட்டினா பெனல்ட்டி கொடுக்கலாம் அப்படினு. அது சொல்ல கண்டினியூ அப்படினு சொல்லிருக்கணும். அது நீங்க அந்த ரெஃபரியை தான் இது பண்ணனும். பட் ஐ டோன்ட், அதுதான் நான் கேக்குறேங்க. என்னன்னா essentially this incident has been re-refereed. That is so obvious அந்த இடத்துல. நீ வந்து விஏஆரா உனக்கு கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர் இருக்கா இல்லையா, எரர் எங்க இருக்கா இல்லையா, சிம்பிளா கேட்க போனா கையிலேயே படலையா, அங்க உனக்கு கம்ப்ளீட் எரர். அவ்வளவு கிளியர் கட்டா உங்களுக்கு ஃபுட்பால்ல எங்க கிடைக்கும்? இன்னொன்னு சொல்லட்டுமா, ஆர்சனல் கேம்ல ஆர்சனலுக்கு வந்த பெனல்டி ஆர்சனல் பிளேயர்ல பட்டு டிஃபென்சிவ் பிளேயரோட நெக்ல பட்டு வந்து கையில பட்டுச்சு. கை இங்க வச்சிருந்தான், நெக்ல பட்டு வந்து கையில பட்டுச்சு. ஆன் ஃபீல்ட் ரெஃபரி எதுவுமே கொடுக்கல, எவனுமே கேள்வி கேட்கல. விஏஆர் கூப்பிட்டு பார்க்க சொன்னாங்க. எப்படி? இல்ல அதுதாங்க நான் சொல்றேன். அல்டிமேட்லி நீங்க வந்து விஏஆர் வந்து இட் இன்வால்வ்ஸ் ஹியூமன்ஸ். டெக்னாலஜி வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு இமேஜ் தான் காமிக்கும், வீடியோ தான் காமிக்கும். ஹியூமன்ஸ் எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கிறது அந்த தட் இஸ் உங்களுக்கு தெரியும். ரெஃபரிஸ் வந்து ஈச் ரெஃபரி இன்டர்பிரேட்ஸ் இட் இன் தேர் ஓன் வே. எக்ஸாக்ட்லி அதான் நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு கன்சிஸ்டன்சி எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அவ்வளவு கிளியர் கட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டாவும் இருக்காது. ஏன்னா தட்ஸ் தி ஹோல் பாயிண்ட் இல்லைங்க. இல்ல தேர் இஸ் நோ பிளாக் அண்ட் ஒயிட்னா பெனல்டி பாக்ஸ்ல இங்க கையை வச்சிருந்தா முடியாதுங்க. ஏன்னா அதான் சொல்றேன், இங்க கையை வச்சிருந்தா க்ளோஸா, இங்க கையை வச்சிருந்தா க்ளோஸா, எவனாலே சொல்ல முடியாது. இல்ல இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் டே. அவங்க நீங்க ரூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் கிளியர் அண்ட் ஆப்வியஸ். உங்களுக்கு கிளியரா இருக்கிறது எனக்கு கிளியரா இல்லாம இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அப்புறம் இன்னொன்னு என்னது, பாடி ஷுட் நாட் பி இன் an unnatural பொசிஷன். எது unnatural பொசிஷன் யார் டிட்டர்மின் பண்ணுவா? கரெக்ட். நான் சிம்பிளா அதுதான் நான் சொல்றேன். சிம்பிளா ஒரே விஷயங்க, எனக்கு வந்து ஒரே யூனிஃபார்மிட்டி தான் நான் கேக்குறேன். என்னன்னா பெனல்டி பாக்ஸ்ல ஹேண்ட் பால் நடந்தால் எவ்ரி சிங்கிள் இன்ஸ்டன்ஸுக்கு ஆன் ஃபீல்ட் ரெஃபரி should be called. அப்புறம் ஆன் ஃபீல்ட் ரெஃபரி முடிவு பண்ணிட்டு போறான். ஓகே அது இதுவா இல்லன்னு அவன் முடிவு பண்ணி போறான். பட் எவ்ரி சிங்கிள் ஹேண்ட் பாலுக்கு ஆன் ஃபீல்ட் ரெஃபரி should be called to the monitor. அந்த யூனிஃபார்மிட்டி கொண்டு வரலாம்ல, அதுல ஒண்ணு தப்பு இல்ல. அது கொண்டு வரலாம். நீங்க அது வேணா சொல்லுங்க, அது கரெக்ட், அது இல்லன்னு சொல்லல. இதுதான் வந்து but yeah, I mean it was immaterial because we won the game, but if we didn't win, ended up with a draw na, எனக்கு அதான் புரியல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நில் தானே இருந்தது. சோ இட் வாஸ் a big talking point. அப்போ அதுதான் சொல்ல, அதுதான் வந்து அதுதான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஃபார்மர் பிளேயர்ஸை வைக்கணும் விஏஆர் ரூம்ல, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலா என்ன நடக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, லைக் சில பேர் சொல்றாங்க நீ பிரீமியர் லீக் பிளேயர்ஸ் கூட வைக்க வேண்டாம், ஒரு சாம்பியன்ஷிப் லெவல் லீக் 1 லெவல் ஆடினவங்க கூட they are good enough to determine all this அப்படின்னு சொல்லிட்டு மேபி இருக்கலாம். மேபி தட் இஸ் a solution. இல்ல மேபி சேயிங் ஓகே நீங்க எதுவா இருந்தாலும் ரெஃபரியை கூப்பிடுங்க அப்படின்னு. அந்த யூனிஃபார்மிட்டி நீ கொண்டு வரலாமே, எதுவா இருந்தாலும் ரெஃபரியை கூப்பிட்டு மானிட்டர்ல பார்க்கவே. தட்ஸ் ஆல் we are asking. என்ன மாதிரி ஹேண்ட்பால் இருந்தாலும் அவன் பார்க்கட்டும், அவன் டிசிஷன் எடுக்கட்டும், நான் கொடுத்தது ஓகேவா இல்ல நான் கொடுக்க கூடாதா, அட்லீஸ்ட் அதுலயாச்சும் விஆர் யூனிஃபார்மா இருக்காங்களான்னு பார்க்கலாம்ல. ஆமா, இல்ல நீங்க அந்த கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது வந்து உங்களுக்கு ஹியூமன்ஸ் எப்போ இன்வால்வ்டா இருக்காங்களோ ஃபுட்பால்ல, அதுவும் ஃபுட்பால் மாதிரி ஒரு சப்ஜெக்டிவான ஸ்போர்ட்ல அது ரொம்ப கஷ்டம் கொண்டு வருது. பட் நீங்க சொல்ற மாதிரி ஓரளவுக்கு கொண்டு வரலாம். நீங்க ரெஃபரியை வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆன் ஃபீல்ட் ரெஃபரி முடிவு எடுக்கட்டும், ஹேண்ட்பால் அது கரெக்ட் தான், அது தட் இஸ் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அதுதான் வேற எதுவும் இல்லை. ரியல் மெட்ரிட் தாட்ஸு என் சைட்லேருந்து உங்கள் கமெண்ட்ஸ் கீழே வைங்க ரியல் மெட்ரிட்டை பற்றி. இப்போ வருவோம் வீக்கெண்டு சண்டே அன்னைக்கு நம்ம வந்து ஹாலண்ட் ஆடுறோம். என்ன நினைக்கிறீங்க ஹாலண்ட் பற்றி? ஹாலண்ட் மட்டும் கிடையாது, ஷர்கி இஸ் ஷோயிங் லெவல்ஸ் டு ஃப்ளோரியன் வர்ட்ஸ். இப்போதைக்கு அதான் பேசிக்கிறாங்க எல்லாருமே, ஷர்கி இஸ் ஷோயிங் லெவல்ஸ் ஆ ஃப்ளோரியன் வர்ட்ஸ் ஒன்னு காட்டல பாருங்க. சர்க்கி இல்ல வேர்ட்ஸ் வந்து லெவல் 1னா சர்க்கி லெவல் 2 தான், ஹாலண்ட் லெவல் 100ல இருக்கான். அது கரெக்ட் தான். லிவர்பூல் வர்சஸ் மேன் சிட்டி இல்ல, இது லிவர்பூல் வர்சஸ் ஹாலண்ட். நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஃபோர்டன் லாஸ்ட் கேம்ல 2 கோல், அதுவும் 2 சம கோல்.
நேத்து. ஆமா, எல்லாரும் ஹாலண்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணா மத்த 10 பிளேயர் ஃப்ரீயா தானே இருக்கான். அப்ப நம்ம ஆலண்ட் மேல போக்கஸ் பண்ணா மத்த 10 பேர் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். ஆலண்ட் மட்டும்லாம் கிடையாது. அந்த லைனை படிக்கிறேன் பாருங்க. ஃபோடன், டோக்கு, சவீனியோ, ஹாலண்ட், மார்முஷ், ஷர்கி, வேற இத்தனை பேர் இருக்காங்க. இந்த ஆஸ்கர் பாபு எத்தனை அட்டாக்கரா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்க லைனப்ல. இல்ல, தே ஆர் a வெரி வெரி சாலிட் டீமுங்க. நான் வந்து ஐ திங்க் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக்கே சொன்னேன், இந்த டைட்டில் வந்து இட் இஸ் பிட்வீன் தெம் அண்ட் ஆர்சனல். கிளியரா சொல்லணும்னா ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் அவுட் ஆஃப் இட். அன்லெஸ் வந்து ரெண்டு டீமும் வந்து பயங்கரமா டிராப் பண்ணால் வழிய, ஒரு 7 பாயிண்ட் டிராப் பண்ணால் வழிய வி ஆர் அவுட் ஆஃப் இட் இப்போதைக்கு. ஐ திங்க் மேன் சிட்டி வந்து இப்போ தே வில் கோ ஆன் ரன். அவங்களுக்கு வந்து மொமெண்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க இந்த லிவர்பூல் கேம் ஜெயிச்சு இன்டர்நேஷனல் பிரேக் போயிட்டு வந்து இஃப் தே ஸ்டார்ட் வின்னிங்னாக்க தே வில் கோ ஆன் ரன் அண்ட் த ப்ரெஷர் வில் பி ஆன் ஆர்சனல் டு கீப் வின்னிங். விச் உடனே வந்து ஆர்சனல் வந்து இது பண்ணுவாங்க, இப்போ என்ன சொல்றது, தோத்துருவாங்கலாம் நான் சொல்லலை. ஆர்சனல் ஆர் வெரி கேப்பபிள் ஆஃப் ஈக்குவலி வின்னிங் எவ்ரி சிங்கிள் கேம், அது இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க மேன் சிட்டி இருக்கிற ஃபார்முக்கு தே லுக் லைக் த சைட் டு பீட். அலாங் கார்டியோலா அங்க மேட்சை முடிச்சது பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு, மை டீம் இஸ் ரெடி, வி ஆர் ரெடி, ஐ ஆம் ரெடி ஆஃப்டர் லாஸ்ட் சீசன் டு கோ ஃபேஸ் அப்படின்னு. நம்ம ஆட்கள் தான் சாக்ட் இந்த மார்னிங் வேற பேசிட்டானுங்களா லூசு பசங்க ஆன்ஃபீல்ட்ல போனரோ ஜெயிச்சதுக்கு அப்புறம். யூ வில் பி சாக்ட் இந்த மார்னிங் வேற நம்பால 6-7 காமிச்சிட்டு இருந்தாரு கையெழுத்துல. ஏன்டா சும்மா அதெல்லாம் சொரிஞ்சு விட்டு வந்துட்டாங்க. நீ என்ன லெவல்ல வந்து செய்ய போறாங்களோ வேற தெரியல. ஏற்கனவே அவன் ஒருத்தன் 27 கோலுங்க நவம்பர் மாசம் ஆரம்பிச்சிருக்கு. 27 கோல் ஃபார் கிளப் அண்ட் கண்ட்ரி இது வரைக்கும் ஆல் காம்படிஷன்ஸ் இந்த சீசன். மனுஷனே இல்லாமலாம் எத்தனை கோல் அடிக்க போறாங்க நினைச்சா. நல்ல வேலை அவே கேம். ஹோமா இருந்தா புரட்டி இருந்தாங்கன்னா கிழிஞ்சிருக்கு நம்ம மானம். அவே கேம்ங்கிறதா கொஞ்சம் பரவாயில்லையும் தோணுது. ஐயோ எனக்கெல்லாம் மரண பயத்துல இருக்கேன் நான், எத்தனை கோல் போட போறாங்கன்னு தெரியலையேன்ட்டு. இதுல என்னன்னா ஐ திங்க் ஹாலண்ட் வந்து இஸ் நாட் ஈவன் த ஹையஸ்ட் இன் யூரோப்னு நினைக்கிறேன். ஹாரி கேன் இருக்கான், அவன் அதை விட ஜாஸ்தின்னு நினைக்கிறான் அவன். பட் இல்ல சிட்டிக்கு வருவோம். ஐ திங்க் இட் வில் பி அ வெரி டஃப் கேமுங்க. நான் எட்டியாட்ல போய் வந்து லாஸ்ட் சீசன் ஜெயிச்சோம், ஆனால் லைக் வி ஹாவ் டு அக்செப்ட் ஒரு விதத்தில் தே ஹாவ் ஃபாலன் ஆஃப். ஐ திங்க் அது லாஸ்ட் சீசன் நான் சொல்றது, தே ஹேட் ஃபாலன் ஆஃப் லாஸ்ட் சீசன். அவங்களோட யூஷுவல் லெவல்ஸ் இல்லை அப்படி வச்சுப்போமே. ஸோ தே ஹேட் ஃபாலன் ஆஃப். அண்ட் அகைன் நான் வந்து உடனே வந்து லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் கமெண்ட்ஸ்ல வந்துடாதீங்க, அப்போ அதனால தான் நம்ம டைட்டில் ஜெயிச்சோம்னு சொல்றீங்க அப்படின்னு. இது வந்து நாங்கள் போன சீசனே இதை அட்ரஸ் பண்ணோம். 2 things can be true. We are also very கேட்கல, அவங்க யாரும் கேட்கல. அப்படி இல்ல போட்டானே நம்மளே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறோம். இதெல்லாம் ரைவல் ஃபேன்ஸ் பேண்டருக்காக பண்றது. நம்ம எல்லாம் யாரும் அப்படி பேச கிடையாது. இல்ல பட் சீரியஸா சொல்லணும்னா லாஸ்ட் சீசனே நம்ம சொன்னோம் 2 things can be true. நம்மளும் இவர் வெரி குட் அண்ட் சிட்டி ஹவ் ஆல்சோ ஃபாலன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பேசிக்கா. பட் இல்ல தே ஆர் a very good team. அவங்க டார்ட்மண்டுக்கு அகேன்ஸ்ட் இப்போ லாஸ்ட் 4-1 ஜெயிச்சிருக்காங்க. டானருமா இஸ் லுக்கிங் லைக் a solid signing. சப்பா கத்துவாவை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா இவன் ஏன்டா இப்படி எனக்குனே வரைய, அவன் என்ன கோலாத்தனம் பண்ண போறானோ அந்த கேம்ல. ஆமா பட் என்ன லைக் எனி ஸ்டாண்ட் அவுட்ஸ்? நான் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல ரைண்டர்ஸ் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சான். இப்போ கொஞ்சம் எஸ் கைண்ட் ஆஃப் கம் பேக் டு நார்மல். அவ்வளவுதாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் கேம் வுல்ஸ்ங்க. நான் உங்கள்ட்ட அப்பவே படிச்சு ஃபர்ஸ்ட் கேம் இல்ல, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது ஒரு 3-4 கேம்ஸ் அவன் ரொம்ப நல்லா ஆடினா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேம் வுல்ஸ்ல அந்த கோல் போட்டான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபால் ஆஃப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆர்சனல் கேம்ல ஒரு அசிஸ்ட் கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா இல்ல. போன கேம்ல பெஞ்ச்லயே உட்கார வச்சிட்டாங்க. நீ பெஞ்ச்ல இருந்து வாடா, இப்பெல்லாம் பெஞ்ச்ல இருந்து தான் வரான். இல்ல டாட்மண்ட் கேம் ஆடுனானே ஸ்டார்ட் பண்ணானே. டாட்மண்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணானா, வீக்கெண்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணல. போர்ன்மத் கூட வந்து டாட்மண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணனும்ங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டான் வீக்கெண்ட். மேபி என்ன டீம்ல வருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மத்தவங்க எல்லாருமே இன்ஜுரில இருந்து திரும்பி வந்துட்டாங்க. 800 இன்ஜுரியில இருந்தா அவனும் திரும்பி வந்துட்டான். ஆனா இப்ப பார்த்தா நிக்கோ ரைலி அவன் பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். 800 உள்ள விடாம. ஆமா. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு நிக்கோ ரைலி, டியாஸ், ஸ்டோன்ஸா, இன்னொரு சென்டர் பேக் யாரு, குவார்டியோல். லாஸ்ட் கேம் குவார்டியோல் ஆடினா. நான் வந்து ஐ திங்க் தே மே ஈவன் கோ வித் ஸ்டோன்ஸ், டியாஸ், குவார்டியோலுங்க. ஸ்டோன்ஸ் கிடைக்கிறது இல்லைங்க இப்போ வந்து. குவார்டியோல் தான், குவார்டியோல் அண்ட் டியாஸ் தான் மெயின். ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்வளவா ஆடுறதே இல்ல. அது ரைட்டு. இல்ல நான் என்ன நினைச்சேன், 3 நாங்க சொன்னோம்ல 2 சென்டர் பேக் பிளஸ் அந்த ஒரு ஹைபிரிட் லெஃப்ட் பேக் சென்டர் பேக் அந்த மாதிரி ஆடுவாங்களான்னு. ஸ்டோன்ஸ், டியாஸ். ஹோம் கேம்ங்க, ஹோம் கேம். அதனால ஐ டோன்ட் திங்க் தே வில் சேஞ்ச் நிக்கோ ரைலி அண்ட் இந்த பக்கம் மேத்யூஸ் நூனஸ் அவனும் நல்லா ஆடுறான். மிட்ல நிக்கோ கன்சாலஸ், ராட்ரி வருவானான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் தான் ஆடி இருக்கான்.
ஐ ஐ ஸ்டில் திங்க் திங்க் இட் வில் பி. கொன்சாலஸ் தான் ராட்ரி வந்து ஃபிட்னஸ் இல்லாம ஒரு பெரிய கேம்லாம் ஆட மாட்டான். ஸோ கொன்சாலஸ் ஐ திங்க் ரைண்டர்ஸ் வில் ஸ்டார்ட்டுங்க வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் பெஞ்ச் பண்ணதே ஐ திங்க் இந்த 2 கேம் கண்டினியூஸா ஆடுறதுக்கு தான் அப்ப நினைக்கிறேன். பெர்னார்டோ சில்வா தான், அந்த எந்த டவுட்டுமே கிடையாது. பெர்னார்டோ சில்வா, ரெய்ண்டர்ஸ் அண்ட் நிக்கோ கொன்சாலஸ், ஃபோடன் ஹாலண்ட், ஃபோடன், டோக்குன்னு நினைக்கிறேன். சவினியும் ஆட மாட்டானா அப்போ? வீனியோல இந்த கேம் தாங்க ஆடினா மொதல் கேம் அவனுக்கு, அதனால அவன்லாம் ஒன்னும் ஆட மாட்டான். ஃபோடன் அம்மா ஃபார்ம்ல இருக்கான். நம்ம ஃபேவரட் சூப்பர் சப், சூப்பர் சப் தான். சூப்பர் சப் கரெக்ட். வந்து ஈவல் ஷோ லெவல்ஸ். டேய் வேர்ட்ஸ், இந்த ஒரு கேம் ஆச்சு ப்ளீஸ்ரா. ஏதோ அந்த டங்க் பண்ற மாதிரி ஒரு ஹேட்ரிக், ஒரு ஹேட்ரிக் ஆஃப் அசிஸ்ட்ஸ் அந்த மாதிரி எனக்கே கேட்கும் போது வாய் கூசுதான். இருந்தாலும் கேட்டு வைப்போம் அப்படின்னு வச்சிருக்கேன் நான். எனக்கெல்லாம் பின்னாடி இந்த கேம்ல நான் சொல்லவே மறந்துட்டேன், இந்த கொனாட்டே பைல்ட்ட மட்டும் ஒரு வாளியை மட்டும் இறக்கிடாதீங்க சார் ப்ளீஸ். என்னமோ எட்டி உதைக்கிற எங்கேயோ உதைக்கிறான் சார். எனக்கு மரண பயம் வந்து பால் பக்கத்துல போனாலே. அது ஒரு ஏர் பால். நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏர் பால்ல தயவு செஞ்சு ஹெட்டிங் பண்ணனா பரவாயில்ல, கால்ல உதைக்கிறன்ட்டு விட்டா நம்ம மாமடா சொல்லி தாண்டி ஓச்சறான் இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவன்கிட்ட கால் பக்கத்துல பால் போனாலே. 3வது கேம் என்ன வீக் வேற, என்ன கோமாளித்தனம் பண்ண போறானா அவன் ஒரு பக்கம். இவன் உண்மையாக நம்ம லைன் பாருங்களேன். ஐ டோன்ட் திங்க் தேர் பி எனி சேஞ்சஸ் ஃப்ரம் ஹவ் வி பிளேட் மெட்ரிட். That's how I see it. கரெக்ட்டா? இல்ல நீங்க இந்த கொனாட்டே இல்ல நம்ம லைனப்புக்கு முன்னாடி இப்போ ஒரு புது கிக் ஆஃப் டாக்டிக் பிரீமியர் லீக்ல இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், பட் சாம்பியன்ஷிப்ல எல்லாம் வந்துருச்சு. என்னன்னா கிக் ஆஃப்ல இருந்து ஒருத்தன் எடுப்பான், பின்னாடி பாஸ் வந்து லிட்டரலா ஒரு 5 yards தான் ஒருத்தன் நிப்பான் அந்த சர்க்கிள்குள்ள அவனோட டீம்மேட். உடனே சிப் பண்ணி என்ன பண்ணுவான், பயங்கரமா மேல அடிப்பான் சென்டர் பேக்குக்கு. லைக் பெரிய லைக் அந்த ஹை கிக் அண்ட் எல்லாரும் போய் பிரஸ் பண்ணுவானுங்க சென்டர் பேக்க. அந்த கிக்கு கீழே வரதுக்கே ஒரு 5 செகண்ட் ஆகும். ஆமா ஆமா ஆமா, வரதுக்குள்ள உடனே சென்டர் பேக். சோ அது நிறைய சென்டர் பேக்ஸ் வந்து தே ஸ்ட்ரகிள் டு டீல் வித் அட்லீஸ்ட் சாம்பியன்ஷிப் லெவல்ல struggle to deal with. So உடனே த்ரோக்கு போட்டுருவானுங்க, இல்ல வந்து அந்த மாதிரி ஏதோ லைக் சோ இமிடியேட்டா யூ ஆர் புட்டிங் பிரஷர். சோ அது ஒரு புது கிக் ஆஃப் டாக்டிக் வந்திருக்கு இப்போ லீக் 1 சாம்பியன்ஷிப்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. கோனாட்டே மட்டும் பாத்துட்டாங்க ஆப்போனன்ட், முடிஞ்சா நம்ம ரைட்டா அத மட்டும் மேன் சிட்டி பண்ணானுங்க. முடிஞ்சு அங்கே 10 மினிட் ஹாலண்ட் 1-0 லாங் பால். அது அல்டிமேட் லாங் பால் டாக்டிக், கிக் ஆஃப்ல இருந்தே லாங் பால். என்ன நடக்க போதோ தெரியலீங்க. இவெல்லாம் பயங்கரமா அடாப்ட் பண்ணிட்டானுங்க. 2 கோல் போட்டானாலாம் திரும்பி வந்து 3வது கோல் போடுறதுக்குலாம் வரதில்ல அவங்க. பின்னாடி 4 பேர் 5 பேர் நின்னுறானுங்க. டே போதும் போ, நாங்கெல்லாம் வந்து இன்னொரு கோல்லாம் போட போறதுலன்னு பெப்பு மாறிட்டான். எனக்கு அது பிடிக்கல, ஆனால் பெப்பு மாறிட்டான், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அழகா போய் பின்னாடி நின்னுறா, டே வாங்கடா எங்களை தாண்டி கோல் போடுங்க அப்படிங்கிற மாதிரி மாறிட்டான்னு சொல்றீங்க. ஐ திங்க் இஸ் பேக் டு தட் அந்த ப்ரீ ஒரு 3-4 years பேக். அப்பவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சிட்டி வந்து தே லுக் டு கண்ட்ரோல் கேம்ஸுங்க. ஸோ அதனால 1-0 லீடர்ல இருந்தா கூட தே டோன்ட் ஃபீல் தட் ப்ரெஷர். ஏன்னா அவங்க தான் கண்ட்ரோல்ல இருக்காங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ பொசிஷனை வச்சுக்கிட்டு சைட் டு சைட் போட்டுக்கிட்டு ஷார்ட் பாசஸ், குயிக் மூவ்மெண்ட், ஆப்ஷன் இல்லையா சரி பின்னாடி சென்டர் பேக் போ, அவ்வளவுதான். ஸோ இல்ல கிளாப் இருந்தாவாச்சு நம்ம வந்து எனர்ஜி அது இதுன்னு போயிருவோம். கமான்ற எனர்ஜிடானு நம்பால் வாயவே திறக்க மாட்டார். நம்பால் பண்ற மொத்த பர்ஃபார்மன்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தான். ஆனால் நம்பால் மேட்சுக்கு முன்னாடி அங்க மேட்ச்ல போய் பெப்புட்டா ஒண்ணுமே நடக்காது, சும்மாதான் நிப்பாப்ல நம்பாலு. மறுபடி திருப்பி சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் கோலை விட்டோம்னா, மேன் சிட்டி ஃபர்ஸ்ட் கோலை போட்டுட்டாங்கன்னா கேம் ஓவர். நம்ம ஃபர்ஸ்ட் கோலை போட்டோம்னா சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஐ எம் கோயிங் ஃபார் அ டிரா. ஆமா, ஆனா நம்ம லைனப்புக்கு வருவோம். ஐ திங்க் த பிக் கொஸ்டின் இஸ் வில் வேர்ட் ஸ்டார்ட். அதுதாங்க பிக் கொஸ்டின். ஹி ஹேஸ் டு ஸ்டார்ட்னு நான் சொல்றேன். ஆனா ஸ்லாட் வந்து நிஜமாவே டச் ஃபெட்டிஷை விட்டாரா இல்ல இன்னும் ஜஸ்ட் ஒரு கேமுக்கான அந்த ஒரு வித்தையை காமிச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமில்ல, லைனப்ப பார்த்த உடனே லூயிஸ் டியாஸ் உங்க அப்பா நெஞ்ச பிடிச்ச மாதிரி நான் பிடிச்சிட போறேன்னு நினைக்கிறேன். நான் அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லைனப்ப பார்த்தோடனே பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். மக்களே லைவ் வேற பண்றோம். ஸோ மறக்காம லைவ் வாட்சலாக்கு வந்துருங்க ஞாயிற்றுக்கிழமை. நெஞ்சா நான் பிடிக்கிறேன்னா பெப்பு பிடிக்கிறானா அப்படிங்கிறது மேட்ச் அப்பதான் தெரியும். என்னவா இருந்தாலும் வந்துருங்க, சேர்ந்து அழுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா, மேன் சிட்டி கேமுக்கு வாட்ச்லாம் அங்கே இருக்கு. ஸோ இங்கே சண்டே அன்னைக்கு 4:30 மணி கிக் ஆஃப், விச் மீன்ஸ் இந்தியாவில் நைட்டு 10 மணி கிக் ஆஃப். ஸோ 15 minutes முன்னாடி நாங்கள் 10-15 minutes முன்னாடி நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா 15 minutesனு உடனே எல்லாரும் லேட்டுன்னு கமெண்ட் போட ஆரம்பிச்சிருவானுங்க. 10-15 minutesங்க, அது 5 நிமிஷம் ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்குறது. மாதிரி போன 2 கேம் லாஸ் அப்படி நீங்க ஏதோ வின் பண்ணிட்டோம். இந்த கேம் அப்படியே பண்ண போறேன். அதான். ஆமா, இல்ல இந்த கேம் ஹாலண்ட் ஹேட்ரிக். ஐயோ, 3-0 சிட்டி வின். அது வாய்ப்பு நிறைய இருக்குது. வாசிமன் மிட் வீக்ல போட்டானா ஹாலண்ட் பார்த்திருப்பான். நானும் ரொம்ப நாளா ஹேட்ரிக் போட்டு அப்படின்னு யோசிச்சிருப்பான்.
லிவர்பூல் கரெக்டான ஆப்பனன்ட்ஸ்னு பிளான் பண்ணாலும் பண்ணுவான். என்ன நினைப்பில் நம்ம பசங்க வரானுங்களோ தெரியல. ஆமா. அதாவது ஆனா இதை விட எம்பாரசிங்கா எதுவுமே இருக்க முடியாதுங்க. ஒரு பார்ட் டைம் ஃபுட்பாலர் ஃபுல் டைம் யூடியூபர்கிட்ட போய் ஹேட்ரிக் கோல் போட்டு அவன் ஜெயிக்க வச்சான்னா அதை விட எம்பாரசிங்கா எதுவுமே இருக்காது. பேசுவோம் காசா பணமா. ஃபுல் டைம் யூடியூபர் பார்ட் டைம் யூடியூபர் யாரு கேட்க போறா? இல்லைங்க, ஆனா அது உண்மைதாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன், அவன் யூடியூப்ல போடுற எஃபர்ட்டு ஃபுட்பால் போட மாட்டேங்கிறான். அவன் போட்டான்னா அவ்வளவுதான், ஒரு சீசனுக்கு 100 கோல் அடிப்பான் அவன். அப்படிதான் நினைக்கிறேன் நானும். அவன் 27 கோல், அவன் விட்ட சான்ஸ் 10 இருக்கும். இன்னும் 37 கோல்ல போயிருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மேட்ச்ல 50 கோல் ரேஞ்சோட சான்ஸ் நிறைய இருக்கு அவன் போறதுக்கு. ஆமா. என்ன நடக்க போதும். ஆமா, பட் அதான் இது வந்து மேன் சிட்டி ஒரு பிரீஃப் ப்ரீவியூ. எல்லாரும் வந்துருங்க லைவ் வாட்சலாம்க்கு. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. சொன்ன மாதிரி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம், அதாவது இந்த சிட்டி கேம் அண்ட் இன்டர்நேஷனல் பிரேக் முடியறதுக்குள்ள 3250 வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வந்துச்சுன்னா ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் கௌதம் வந்து தரேன்னு சொல்லியிருக்காரு எல்லா சப்ஸ்கிரைபருக்கும். நான் ஒண்ணுமே சொல்லல.